சலனம் 466. ஆதினி தீரனுக்கு அழைத்து, மாமா சொல்லுமா, ஹனிமூன் பற்றி கேட்டாங்க. நான் இப்போதைக்கு வரல சொல்லிட்டேன். அழைப்பின் அடுத்த முனையில் ஒரு நிமிட மௌனம். அந்த மௌனம் கேள்வியாய் மாறி மெதுவாக வெளிவந்தது. பின் ஏன்? ஆதினி சிறிது தயங்கினாள். பின், மாமா உங்களுக்கு நான் ஓகே ஆக கொஞ்சம் நாளாகும் இல்லையா? அதான் டீசெண்டா இப்போ ஒர்க் இருக்குன்னு சொல்லிட்டேன். போலாம் ஆதினி. அவளுக்கு நம்ப முடியவில்லை. நிஜமாவா? நிஜமாவே போறோங்களா மாமா? 1 வாரம் போலாம். மாமா எனக்கு அவசரமெல்லாம் இல்ல. கொஞ்ச நாள் ஆனாலும் எனக்கு பிரச்சனை இல்ல. அவன் குரல் இப்போது கொஞ்சம் உறுதியாய் இருந்தது. நான் இத்தனை வருஷத்துல ஒன்னு கத்துக்கிட்டேன். அது வயசும் காலமும் ரிவைஸ் ஆகாதுன்னு. 30ல் இருக்கேனா நம்ம லைஃபை ஸ்டார்ட் பண்ணலாம். பிடிக்காம எப்படி என்றாள் ஒரு தயக்கத்தோடு. பிடிக்க வச்சுக்கலாம். அவன் சொன்ன விதம் அவளின் கேள்விக்கு முடிவாக இருந்தது. அதற்கு மேல் அதையே நோண்டி துருவ விரும்பாதவள், ஆமா துருவன் எங்க ஆளையே காணோம்? அவன் என் சார்பில் லண்டன் வர போயிருக்கான். இன்னைக்கு நைட் அவனும் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் வருவாங்க. உங்களுக்கு அங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்களா? அதெல்லாம் இருக்காங்க. கேர்ள்ஸ் பாய்ஸ் எல்லாரும் இருக்காங்க. ஓகே மாமா என்றவள் அழைப்பை துண்டித்து விட்டாள். போன் வைத்த பிறகும் ஆதினியின் மனதில் ஒரு பயம். இன்னும் இதெல்லாம் சாத்தியப்படுமா? விருப்பமே இல்லாமல் உறவுகள் பிணைவது கட்டிலில் சாத்தியமா என்ற கேள்வி அவளை அடுத்த பயமுறுத்தியது. அவள் மனது மட்டும் இன்னும் அவன் குரலுக்குள்ளேயே சிக்கியிருந்தது. பிடிக்க வச்சுக்கலாம். அந்த ஒரு வாக்கியம் அவள் இதுவரை காப்பாற்றி வைத்த எல்லா தயக்கங்களையும் மெதுவாக கீறிவிட்டது. அவருக்கு என் அருகாமை பிடிக்காதுல்ல. காலம் அவரை கட்டாயப்படுத்தி இந்த வாழ்க்கைக்குள் தள்ளும்போது பாவம் அவரும் என்னத்தான் செய்வார் என்று நினைத்த அவளுக்கு அழுகையாய் இருந்தது. ஆசையோடு காதலோடு தொடங்கப்பட வேண்டிய எல்லாம் கட்டாயத்தின் பேரில் தொடங்க போவதை நினைத்து ஏனோ தன்னையும் தன் பிறப்பையும் தன் உடலையும் அவளுக்கு பிடிக்கவே இல்லை. அவளுக்கு தெரியவில்லை, அந்த தொடக்கத்திற்கு பின்னால் தான் அவள் வாழ்க்கை என்றால் என்ன என்று அறிய போகிறாள். காதல் என்றால் என்னவென்று புரிய போகிறாள் என்று பாவம் அவளுக்கு தெரியவில்லை. ஜன்னலுக்கு அருகே போய் நின்றாள். வெளியே மாலை ஒளி மெதுவாக இருட்டுக்குள் கரைந்து கொண்டிருந்தது. ஐயோ, இது அவசரமா? இல்ல இப்படிதான் எல்லோரின் வாழ்க்கையும் ஆரம்பமாகுமா? அவள் மனம் சும்மா இருக்கும் அவளை சுரண்டி கொண்டே இருந்தது. அதில் பதில் சொல்ல தெரியாமல் மூச்சை மட்டும் இழுத்து கொண்டாள். நடப்பவற்றை அதன் போக்கில் விட்டுவிட்டு வேடிக்கை பார்க்க தன்னை தயார்படுத்தி கொண்டாள். அதே நேரம் தீரன் போனை வைத்ததும் சோஃபாவில் சாய்ந்தான். கண்களை இறுக மூடிக்கொண்டான். அவளின் மாமா என்ற அழைப்பு இன்னும் காதில் ஒலித்து கொண்டே இருந்தது. அவசரம் இல்லைன்னு அவள் சொன்னாலும் அவளின் குரலில் இருந்த தயக்கம் அவனுக்கு தெளிவாக தெரிந்தது. கூடவே பிடிக்காம எப்படி? அந்த கேள்வி அவன் வாழ்க்கையில் எத்தனை வருடங்களாக தனக்குத்தானே கேட்ட கேள்விதான். இப்போ அதே கேள்வி அவளின் வாயிலிருந்து வந்தது. மனமோ காலத்தை வீணடித்து உன் வயதை இழந்து கொண்டிருக்கிறாய் தீரா. நீ காத்திருந்தது போதும். காதல் செய்து என்ன பெற்றுக்கொண்டாய்? எங்கே தொடங்கினாயோ மீண்டும் அங்கேயே முடிக்கப்படுகிறது. ஆதினியோடு தொடங்கிய நேசம் ஆதினியோடு முடிக்கப்பட வேண்டும் என்பது விதி போலும். மனம் கேட்டது ஒருவேளை மகளினியை நீ பார்க்காமல் இருந்திருந்தால் இந்நேரம் ஆதினியோடு எல்லாம் காதலும் கொண்டாட்டமுமாய் ஒரு வாழ்க்கை ஆரம்பமாகி இருக்கும் தானே. அவன் மெதுவாக எழுந்து நின்றான். ஜன்னல் வழியாக வெளியே பார்த்தான். இப்படி மகிழ் பற்றி நினைவுபடுத்தும் இந்த ஞாபகங்களை எல்லாம் அழிக்கணும் என்பதால் ஆதினியோடு ஒரு வாழ்க்கையை வாழணும். அவளோடு இணைய மனம் பழையதிலிருந்து தன்னை விடுவித்து புதியதை ஏற்றுக்கொள்ளும் என்று தன்னை சமாதானம் செய்து கொண்டான். இந்த கடினமான வெற்றிடத்தை உடனடியாக நிரப்பணும். காலத்தோடு சேர்ந்து ஓடணும். தன்னோடு வாழும் வாழ்வு அவளை பயமுறுத்தாமல் வாழ்க்கையின் மீதும் காதலின் மீதும் ஒரு நம்பிக்கையை ஏற்படுத்தணும். அதற்கு நான் முதலில் ப்ரிப்பேர் ஆகணும் என்று ஒரு முடிவை எடுத்துக்கொண்டான். அந்த நொடியில் அவனுக்கு உறுதி வந்தது. இந்த பயணம் ஹனிமூன் என்னும் தேனிலவு கொண்டாட்டத்திற்கானதல்ல. இது 2 தயக்கங்களுக்கிடையே உள்ள மனதின் விரிசலை ஒட்ட வைக்கும் ஒரு நிகழ்வு. இனிதான் தன் வாழ்க்கைய ஆரம்பமாகும் என்ற உறுதியோடு காலிலிருந்து தான் கொண்ட விரதத்தை முடித்து கொள்வதற்காக கீழே உணவருந்த வந்தான். அந்த நேரம் வாங்க வாங்க என்ற விஜயாவின் குரல் கேட்டு தீரன் வெளியே வர, அண்ணா என்று சிரித்தபடி துருவன் உள்ளே வந்தான். அவனின் பின்னால் சத்தமும் சிரிப்பும் நிரம்பிய ஒரு வெள்ளைக்கார கூட்டம். தீரன் திரும்பி பார்த்தான். தமிழ் என்னவென்று கூட அறியாத நண்பர்கள், ஆனால் அன்பை அள்ளி தெளித்த குணம் கொண்டவர்கள். ஹாய் என்று எல்லோருக்கும் கை குலுக்கும் போது அங்கே முகத்தில் ஒரு சோகத்தையும் சந்தோஷத்தையும் தூக்கி வைத்திருக்கும் பெண்ணை பார்த்து, ஹாய் ரீனா, ஹாய் தீரா, நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. அப்புறம் சாரி, உன்னோட மேரேஜுக்கு என்னால் வர முடியல. அவளோ ஆங்கிலத்தில்
வராமல் இருந்தது ரொம்ப நல்லது. எனக்கு அந்த மேரேஜ் நடக்கவே இல்லை. அப்போது அங்கே இருந்த ஒருவன், ரீனா இப்போ இந்த கல்யாணத்துக்கு மட்டும் வரல, இங்க அவளின் தொலைந்து போன உறவுகளை எல்லாம் தேடி வந்திருக்கிறாள். இந்தியாவில் உங்களுக்கு ரிலேஷன் இருக்காங்களா? அம்மாவோட அம்மா மும்பை தான், அதுவும் அவங்க தமிழ்நாடு தான். அவளின் நண்பன் ஒருவனும், நீ உங்க ஃபேமிலி மட்டும் தேடி வந்திருக்கியா இல்ல வேற யாரையும் தேடி வந்திருக்கியா என்று கிண்டல் பண்ண, தீரன், என்ன ஆச்சு ரீனா? என் சைட்ல இருந்து ஏதாவது உதவி வேணுமா? எனக்கு ஒருத்தரை ரொம்ப பிடிக்கும், அவர் இங்க திருப்பூர் தான், அவரை தேடிட்டு இருக்கேன். துருவன், அப்படியா சங்கதி? உங்க காதலன் யாருன்னு சொல்லுங்க, நான் போய் கூட்டிட்டு வரேன். இது ஒன் சைட் லவ் துருவா, அந்த பக்கமும் பிடிச்சிருந்தா கண்டிப்பா சொல்றேன் என்று அவள் ஆங்கிலத்தில் சொல்ல, தீரன் புன்னகைத்து அவர்களை வீட்டில் எல்லோருக்கும் அறிமுகப்படுத்திவிட்டு பின் துருவன் அழைத்து கொண்டு போனான் ஹோட்டலுக்கு. இங்கே தன் வாழ்க்கையில் ஒரு புயல் வீசப் போகிறது என்று அறியாமல் முகிலன் பட்டினி விரிந்து தன் வாழ்க்கை துணைக்கும் தன் வாழ்க்கைக்கும் சேர்த்து வேண்டிக் கொண்டு தாத்தா பாட்டி என்று எல்லோரும் காலில் விழுந்து ஆசி பெற்று வாழை இலை போட்டு சாப்பிட அமர்ந்தான். ஹோட்டல் ரூமின் ஜன்னல் கண்ணாடியில் திருப்பூரின் இரவு விளக்குகள் ஒளிர்ந்து கொண்டிருந்தன. ரீனா ஜன்னல் அருகே நின்றிருந்தாள். வெளியே பார்த்து கொண்டிருந்தாலும் அவள் கண்கள் தேடிக்கொண்டிருந்தது ஒரே ஒரு முகம். அந்த முகம் ஆண்மை நிறைந்த முகம். அழகென்று மட்டும் சொல்லி கடந்து போகக்கூடிய முகம் அல்ல, தன் உயிரை காப்பாற்றிய முகம். கண்ணாடியில் அவளின் பிரதிபலிப்பு தெரிந்தது. அந்த கண்களில் கண்ணீரும் தைரியமும் ஒரே நேரத்தில் நிரம்பியிருந்தது. வெளிநாடுகளுக்கென்ற வடிவமைக்கப்பட்ட அந்த ஹோட்டலின் தனது அறையில் தங்கிய ரீனாவின் கண்ணிலெல்லாம் ஒரு கண்ணீர். தான் சந்தித்த பார்வையிலேயே பேசிக்கொண்ட ஒரு ஆண்மகனின் முகம். திருமணம் என்னும் பேரில் தன்னை ஒருவன் கடத்தி சிதைக்க போகும் நேரத்தில் அவனிடமிருந்து தன்னை காப்பாற்றிவிட்டு தனது விலாசமும் தன்னை பற்றியும் எந்த அடையாளத்தையும் சொல்லாமல் ஒரு நாளோடு நாளாக காணாமல் போன அவனை தேடிக்கொண்டிருக்கும் பெண்ணின் காதலது. வெளிநாட்டில் அவன் ரூம், அவன் படித்த இடம் என அலைந்து திரிந்து அவன் இந்தியா என்று கண்டுபிடித்து, அதுவும் அவன் திருப்பூர் என்று வரை அறிந்து கொண்டவள் தன் பொருளாதாரத்தை எல்லாம் ஒரு நிலைக்கு உயர்படுத்திவிட்டு இதோ என்று அவனை தேடி வந்திருக்கிறாள் திருப்பூருக்கு. நீ யார்? முகிலன், எங்கிருந்து வந்தாய்? திருப்பூர். ஏன் என்னை காப்பாற்றினாய்? விடை இல்லை. அதை தேடித்தான் இவ்வளோ தூரம் வந்திருக்கிறாள். அவன் அவளை காப்பாற்றிய விதம் இதோ அவளை திருப்பூரில் உயிரோடு நிறுத்தி இருப்பதற்கு சான்று. அன்று மட்டும் அவன் இல்லை என்றாள் என்று இந்த உடல் இந்த பூமியில் இருந்திருக்காது. சுகன்யாவும் திலீபனும் தன் மகளோடு சேர்ந்து அவர்களும் விரதம் இருந்தார்கள். ஒரே மகளின் வாழ்க்கை சந்தோஷமாக ஆரம்பிக்கணும் என்று பிரியா இலை போட்டு சுகன்யா பரிமாறும் பொழுது அவள் கண்கலங்க. அதை கண்டு, எதுக்குமா அழுவுறீங்க? தட்டி விட்டா தெருமூக்கில் இருக்கு வீடு. நானும் அப்பாவும் டெய்லியும் பார்த்துப்போம். நினைச்ச நேரம் எல்லாம் பார்த்துக்க போற சூழ்நிலையில் தான் இருக்கும். போனில் பேசிக்க போற உலகத்துக்குள்ளதான் இருக்கும். அப்புறம் எதுக்கு கவலைப்படுறீங்க? கூடயே இருந்துட்டலடி. நாளைக்கு இருந்து நீ அந்த வீட்டுக்கு போயிடுவல்ல, ஒன்னும் பிரச்சனை இல்ல. ஒரு 6 மாசத்தில் அங்க தனி ரூம் கச்சாங்களாம். நீ என் கூட வந்து தங்கிக்கோ. வேணா பொம்பளை பிள்ளை வீட்டுல தங்குனா அது தப்பா பேசுவாங்க. இப்படி யாரும் பேசக்கூடாதுந்தாமா தனி வீடு. ஏமா என்னடி? இந்த நேரம் உங்க அம்மாவும் உங்க அப்பாவும் சேர்ந்து வாழ்ந்திருந்தா நம்ம வீட்டிலும் கஜ கஜன்னு ஆளுங்க இருந்திருப்பாங்கல்ல. அந்த வார்த்தையை கேட்டதும் சுகன்யாவின் கண்ணில் நீர் வந்தது. ஏனோ 2ஆம் தாரமாய் தன்னை கட்டியதால் தீபக் வீட்டிலும் திருமணத்தை முடித்து விட்டதோடு சரி, இன்றளவும் ஏற்றுக்கொள்ளாததால் அவர்களையும் நினைத்து பிரியா வருத்தப்பட, தீபக் மகளின் நெற்றியில் முத்தம் வைத்து, அதற்காக தாண்டா நீ அவ்வளோ பெரிய குடும்பத்தில் வாக்கப்பட போற? அப்புறம் என்ன ஆளுங்களுக்கா பஞ்சம்? மகிழ் சொல்லும் போதெல்லாம் எனக்கும் அப்பத்தா அம்மாச்சின்னு கூப்பிடணும்னு ஆசையா இருக்குங்கப்பா. அவங்க எவ்வளவு கேர் எடுத்து பாத்துக்கிறாங்க. எனக்கு உங்க 2 பேரையும் விட்டா அந்த மாதிரி பாத்துக்க ஆளே இல்லைல்ல. அப்பா இருக்கேன், அம்மா இருக்காங்க, அம்மாவோட அப்பா இருக்காரு, அப்புறம் யாரு வேணும்? அம்மா, உங்களுடைய அக்கா எங்கம்மா? அவ கல்யாணம் முடிச்சு போனா. என்ன ஆனா என்ன பஞ்சான்னு இப்ப வர ஒன்னும் தெரியல. நாளைக்கு என்னையும் அப்படி விட்டுடுவீங்களா? ஏண்டி இப்படி பேசுற? நான் இருந்த சூழ்நிலையில் உங்க தாத்தாவை சமாளிக்கிறதே பெரிய விஷயம். பணம்னு இருப்பார். என்னையே யாருக்காவது வச்சிருந்தால் கூட ஆச்சரியப்படுறதுக்கு ஒண்ணுமில்ல. இதுல அக்கா பெரியம்மா அம்மான்னு நான் எங்கடி போவேன்? சரி உங்க அம்மாவை பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன். அவங்கள பத்தி பேசாத பிரியா, சும்மா சொல்லுங்கம்மா, தெரிஞ்சுக்க ஆசைப்படுறேன். அவங்க ஒரு வெளிநாட்டுக்காரனை கூட்டிட்டு நைட்டோட நைட்டா இந்த நாட்டை விட்டு போயிட்டாங்க. ஓஹோ, மை அம்மாச்சி ஃபாரின் தாத்தா வச்சிருக்காங்களா? வாயிலே போட்டுடுவேன் தேவையில்லாம பேசுனா. மா, ஒருவேளை எனக்கு ஒரு தாய் மாமா வெள்ளக்காரனா இருந்தா? அவள் தன் கணவன் பக்கம் திரும்பி, ரொம்ப பேசுறாங்க இவ, அப்புறம் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணுன்னு கூட பார்க்க மாட்டேன், அடி வெளுத்துடுவேன். பிரியா, என்ன இது? அம்மா ரொம்ப பாவம் இல்லையா? அவளை இப்படி ஹர்ட் பண்ணலாமா?
அப்பா, நமக்கு வெள்ளைக்காரங்கள் போல் சித்தியும் மாமாவும் இருந்தா நல்லா இருக்கும் தானே? நம்மளும் அப்ப ஃபாரின் எல்லாம் போலாம் இல்ல? நீ வாய மூடிட்டு முதல்ல உன் புருஷன் வீட்டுக்கு போடி. இன்னைக்கு ஒரு நைட்டு தான் என்னோட டார்ச்சர். அதுக்கப்புறம் தான் கெஸ்ட் தான். நீங்களும் அப்பாவும் ஃப்ரீயா இருக்கலாம் என்று அவள் இயல்பாய் பேசும்போது தீபக் கண்ணிலும் சுகன்யாவின் கண்ணிலிருந்தும் நீர் தாரை தாரையாக ஊற்றியது. தன் அம்மா அழுவதெல்லாம் அடிக்கடி நிகழ்வது என்பதால் அவளுக்கு கொஞ்சம் தோன்றவில்லை. ஆனால் தன் அப்பா அழுததும் அவளுக்கும் அழுகை வந்தது. சாரிங்கப்பா, ஏதாவது ஹர்ட் பண்ணியிருந்தா என்று அவள் கண்ணிலிருந்து நீர் வரும்போது தீபக் அவளின் அருகே அமர்ந்து கொண்டான். அந்த இலையிலிருந்து சாப்பாட்டை எடுத்து மகளுக்கு ஊட்டி விட்டான். ஏதோ ஜாலியாக தொடங்கிய பேச்சு கண்ணீரில் முடிந்தது. சலனம் 467. அன்னம் இரவில் ஆதிரை களைத்து, காலையில் கொஞ்சம் சீக்கிரம் வாமா. எதுக்குங்கம்மா? ஆதினிக்கு தாலி பற்றி கோர்க்கணும். அது எதுக்குங்கம்மா? ஏற்கனவே கல்யாணம் முடிஞ்சிருச்சு. அவர்களுக்கு தாலி இருக்குமா? அப்போ அந்த தாலியை செயினில் கோர்த்து கட்டணும் இல்லையா? அதனால என்னங்கம்மா, நாளைக்கு கல்யாணம் நடக்க போகுது இல்லையா? புது தாலியை தங்க செயினில் கோர்த்து தீரனை போட சொல்லிடலாம். புது செயின் போடக்கூடாதுடி. ஏன், ஆதனிக்கு தாலி தோஷம் இருக்கு அதுக்கு என்று அவர் ஆரம்பிக்கும் போது, எனது தோஷம் வேறையா? தெரிஞ்சுதான் குடும்பம் மொத்தமும் சும்மா இருக்கீங்களா? என் மகனை காப்பு வாங்காம விட மாட்டீங்களாமா? இந்த நேரம் உங்க பேரனுக்கு இப்படி இருக்குன்னு தெரிஞ்சா பொண்ணு கட்டியிருப்பீங்களா? ஆதிரே, வாய்க்கு வந்த மாதிரி பேசாதம்மா. அப்புறம் அவங்க 2 பேர் மட்டும் யாரு? என் பேரன் என் பேத்தி தானே. உங்க பேத்தின்னு சொல்லுங்க. அதனாலதான் என் பையனுக்கு இவ்ளோ பெரிய துரோகம் பண்றீங்க. முழுசா கேட்டுட்டு அப்புறம் பேச ஆதிரே. ஆதினி கழுத்தில் இருக்கும் தாலி நம்ம குலதெய்வம் கோவிலில் 365 நாளும் அம்மன் கழுத்தில் போட்டு பூஜை செய்யப்பட்ட தாலி. அது ஈஸ்வரிக்காக நான் வேண்டி பூஜை செய்யப்பட்டது. சூழ்நிலைகள் ஆதினி கழுத்தில் போய்விட்டது. அது கண்டிப்பாக கழுத்தை விட்டு இறங்காது. ஆதிரை, லைனில் இருக்கியா? நீ என்ன நம்ப வேண்டாம். நம்ம குலதெய்வத்தை நம்பு. அந்த தாலிய மாத்த வேண்டாம். அதை செயினில் கோர்த்து நாளைக்கு கழுத்தில் போட சொல்லணும். அதுக்காக தான் காலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் நீ வீட்டுக்கு வந்துட்டா அதை பிரிச்சு சங்கிலியில் கோர்த்தெல்லாம். இவ்ளோ பிரச்சனையை வச்சுட்டு நம்ம தனியா அதை கலட்ட வேண்டாங்கம்மா. நாளைக்கு கோவில்ல வச்சு தானே கல்யாணம். எல்லாருக்கும் தாலி கட்டி முடித்ததும் அவளுக்கு அந்த மஞ்சள் கயிறு கழுத்தை விட்டு இறங்காமல் அப்படியே தாலியை கலட்டி செயினில் கோர்த்து கட்டிக்கலாம். அதுவும் நல்லதுதான் என்று முடித்து விட்டார் அண்ணம். போன் பேசி முடித்துவிட்டு அங்கே அந்த பக்கமும் இந்த பக்கமும் நடந்து கொண்டிருக்கும் தீரனின் அருகில் வந்த ஆதிரை, ஏண்டா அவளுக்கு தாய் தோஷம் வேற இருக்காம்? அம்மா, 2 கல்யாணம் தான் இருக்கு. கல்யாணம் ஏற்கனவே நடந்து முடிஞ்சிருச்சு. இன்னொன்னு நாளைக்கு காலையில நடக்க போகுது. அவ்வளவுதான். ஏற்கனவே செத்து பழச்சவன் தான் நான். புதுசா சாவறதுக்கெல்லாம் ஒண்ணும் இல்ல. பேசாம இருங்கம்மா. நான் பெத்ததெல்லாம் பைத்தியமா இருந்தா அப்புறம் நான் யாருக்கிட்ட போய் முறையிடுறது? தீரா, நான் இப்பவும் சொல்றேன், நீ ஒண்ணு மகளினிக்கு பண்ணின மாதிரி ஆதனிக்கிட்ட பெரிய தப்பெல்லாம் பண்ணல. தெரியாம லவ் பண்றேன்னு ஒண்ணு பண்ணிட்ட. அதுக்கு உன் வாழ்க்கையை நீ அடகு வைக்காத. கடைசி வாய்ப்பு காலை வரைக்கும் இருக்கு. வாய்ப்பு கிடைத்தால் நழுவி போவதற்காக நான் இந்த வாழ்க்கையை தேர்ந்தெடுக்கலாமா? நல்லா வாழ்ந்து காட்டுவேன். எல்லாரும் கல்யாணம் முடிஞ்சா நல்லாதான் வாழ்ந்து காட்டுவாங்க. ஆனால் பிடித்தது பிடிக்காதது என்று ஒன்னு இருக்கு இல்லையா? அந்த ஆப்ஷன் எல்லாம் முடிஞ்சு போச்சுங்கம்மா. ஆதினி என் பொண்டாட்டியாகி 2 வாரம் ஆச்சு. அது என்னவோ லவ் பண்ணாலும் எக்ஸ்ட்ரீமா பண்ற, வேணாம்னு சொன்னாலும் எக்ஸ்ட்ரீமா பண்ற. வேணும்னாலும் இந்த லூசு மாதிரி போய் மாட்டிக்கிற. உன்னை எந்த லிஸ்ட்ல வச்சுக்கிறதுடா? லவ்ங்கிறது கொடுத்துக்கிட்டே இருந்தா எப்படி நல்லா இருக்குமா? அதை வாங்கினாலும் நல்லா இருக்கும்னு எனக்கு இப்பதாங்கம்மா புரியுது. நான் மகிழ் லவ் பண்ணும்போது என்னோட பக்கம் இருந்துதான் அதிக லவ் அவளுக்கு கொடுத்துக்கிட்டே இருந்தேன். அது ஒரு ஹாப்பியான தருணம். அதனால மகளினிக்கிட்ட இருந்து நான் அதிகமா எதையும் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. அந்த பழைய வருஷம் ஒரு பொக்கிஷம் மாதிரி. பொக்கிஷத்தை ஆள் மனசுக்குள்ள போட்டு புதைச்சி வச்சுக்கிட்டேன். அவள் நினைவுகள் என் மனசுல இன்னும் பத்திரமா இருக்கு. அவளும் நானும் ஒரு தனி உலகம். அது முடிஞ்சிருச்சு. ஆனால் முடிந்தாலும் அதை நினைச்சு பார்க்கும்போது சந்தோஷமான விஷயங்கள் நிறைய இருக்கு. ஆனா எனக்குன்னு எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம லவ் கிடைக்கிறது 2 பேர்கிட்ட இருந்துதான். ஒன்னு ஆதினி, இன்னொன்னு அன்பு. 2 பேருமே எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம ஒரு அன்பை அள்ளி தெளிக்கிறாங்க என் மேல. அப்புறம் முதல் முறை லவ் ரிசீவ் பண்ற ஆதினி கிட்ட இருந்து கொடுக்கறது எவ்வளோ சிறந்ததோ அதே போல் வாங்குறதோ ரொம்ப நல்லாவே இருக்கு காதலில். அப்போது அங்கே வந்த விஜயா, ஆதிரே, அவனே மகளினி இனி அவன் வாழ்க்கையில் இல்லைன்னு நம்ப வச்சுக்கிறான். நீ ஏன் ஆதிர இன்னும் அவன் நினைப்பாவே இருக்க? அவ இனி நம்ம வீட்டு மருமக இல்ல. கொஞ்சம் அதுல இருந்து வெள்ளவா. தீரா, நீ போய் தூங்கு. காலையில சீக்கிரம் எழுந்திருக்கணும் என்று சொல்லிவிட்டு போய்விட்டார் அவர். உண்மையாகவே மகளினியை ஏற்றுக்கொண்ட மனதால் ஆதினியை ஆதிரையால் ஏற்றுக்கொள்ளவே முடியவில்லை. ஆதினி ஒரு பெட்டியில் தனது துணிகளை எல்லாம் அடுக்கி கொண்டிருந்தாள். அவளுக்கு குடிப்பதற்கு பால் கொண்டு வந்து கொடுத்த அன்னலட்சுமி தன் பேத்தி கிளம்பி கொண்டிருப்பதை கண்டதும், உனக்கு இப்ப சந்தோஷமாடா
என்ன சந்தோஷங்க அப்பத்தா, தீரனை கட்டிட்டு அவனோட வாழ போறேன்னு நிறைய விஷயங்கள் சந்தோஷமா இருக்குங்க அப்பத்தா. புது வீட்டுக்கு போறேன். ஏற்கனவே தெரிஞ்சவங்களா இருந்தாலும் அத்தைக்கு என்ன பிடிக்காது. அவங்க என்கிட்ட எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்க? மகிழ்னு இருந்த தீரன் மாமா ஒரே அறையில் என் கூட எப்படி பழகுவாங்க? எப்படியும் விஜயா அம்மாச்சி என் மேல உயிரா இருப்பாங்க. மாமாவும் பாசமா இருப்பாங்க. அதுல எந்த டவுட்டும் இல்ல. ஆனா வாழ்க்கை எப்படி போகும்? அங்க போனாதான் தெரியும். எல்லாம் தெரிஞ்சுதானே நீ இந்த வாழ்க்கைக்குள்ள போற. எல்லாம் தீரன் மாமா என்கிற ஒரு மனிதனுக்காக எல்லாம் தெரிந்தாலும் போலாம்னு இருக்கேன். அவனை அவ்வளோ பிடிக்குமா உனக்கு? என்னுடைய எல்லா உணர்வுகளும் தோன்றுகிற ஒரே முகம் அவர்கிட்ட இருந்துதா? எவ்வளோ பாசம் ஆள் மனசுக்குள் தூக்கி வைத்திருக்கிறேனோ அதே அளவுக்கு வெறுப்பையும் தேக்கி வச்சிருக்கேன். எவ்வளவு நேசம் காற்றேனோ அதே அளவு கோபமும் வச்சிருக்கேன். ஆனால் ஒண்ணு தானுங்க பார்த்தா, அது எல்லாம் அவர்கிட்ட மட்டும்தான் இருக்கு, வேற யார்கிட்டயும் இல்ல. நம்ம எதை விதைக்கிறோமோ நம்ம அதையே அறுவடை செய்வோம். அதினிமா, அன்பை விதை, அது பல்கி பெருகும். ஒரு காலத்தில் ஆதிரை மாதிரி அஞ்சுவை எனக்கு சுத்தமா பிடிக்காது. ஆனா இப்போ அவ இல்லனா எனக்கு இந்த வீட்டுக்குள்ள இருக்கிறதே பிடிக்க மாட்டேங்குது. நீயும் ஆதிரை கிட்ட அன்பா நடந்து பாரு, கண்டிப்பா மாறுவா. உங்கள மாதிரி ஒரு தெளிந்த மனதோடு ஆதரத்தை இல்லைங்க அப்பத்தா. அவங்களுக்கு ஈஸ்வ சித்தப்பா மட்டும்தான் அண்ணன். அவங்க பெத்த பொண்ணு மட்டும்தான் மருமக. இந்த மாதிரி தப்பா நினைக்காத. ஆதிரைக்கு கோபம் எவ்வளவு வருதோ பாசம் அவ்வளவு இருக்கும். நீ பாக்குற முகத்தை காட்டிலும் வேறு ஒரு முகம் அங்க போய் வாழ்ந்து பார்த்தா தெரியும். போய் வாழ்ந்து பாரு. ஆதினி கட்டளை விட்டு இறங்கி வந்து தன் அப்பத்தாவை கட்டி கொண்டு, நான் ஏதாவது உங்களை வருத்தம்படி செய்திருந்தாள் என்னை மன்னிச்சிடுங்க அப்பத்தா. அவளின் நெற்றியில் முத்தம் வைத்து, மன்னிக்கிறதுக்கெல்லாம் ஒண்ணு கிடையாது, நீ நல்லா வாழு, அது போது எனக்கு. அவள் தலையை அசைத்தாள். மகிழ் தன் அருகில் தன் பக்கத்தில் படுத்திருக்கும் அன்புவின் தலையை வருடி கொண்டே படுத்திருந்தாள். அன்பு, அக்கா, செல்லக்குட்டி, நீங்க எதுக்கு அர்ஜுன் அண்ணா? அவர் அண்ணா இல்ல, மாமா. சரிங்கக்கா, அவர் மாமா. அந்த மாமாவை ஏன் கட்டிக்கிறீங்க? என்ன சொல்வாள் அவனுக்கு என்ற யோசனையுடன், அது நடந்து போச்சு குட்டி. அவர் உங்களுக்கு பிடிக்கலன்னு அப்பா கிட்ட சொல்லுங்க. யார் சொன்னா எனக்கு பிடிக்கலன்னு? பிடிக்கும் குட்டி, எனக்கு அவரை பிடிக்கல. ஏன்? அவர் தீரன் மாமா மாதிரி சாஃப்ட் இல்ல தங்கம் என்று அவன் தலையில் தடவி, அப்பா சாஃப்டா, அதியப்பா சாஃப்டா? அதியப்பா. அப்போ நம்ம அப்பாவை உனக்கு பிடிக்காதா? பிடிக்கும். அந்த மாதிரி தான் எல்லாரும் ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க. அவன் அவளையே பார்த்து, உங்களுக்கு தீரன் மாமா பிடிக்கும் தானே? பிடிக்கும். அப்புறம் ஏன் அவரை கட்டிக்கல? இப்போ உனக்கு அது புரியாது தங்கம். நீ வளர்ந்து பெரியவனானா எங்க சூழ்நிலை உனக்கு புரியும். அப்போ இனி அர்ஜுன் மாமா அவரை தான் கட்டிப்பீங்களா? ஏற்கனவே கல்யாணம் முடிஞ்சிருச்சு. நாளைக்கு அக்கா அந்த வீட்டுக்கு போயிடுவேன். அவன் வேகமாக எழுந்து, நீங்க ஏன் அந்த வீட்டுக்கு போகணும்? அவர்கிட்ட கேட்டு நீங்க இங்கேயே இருக்கலாம் இல்ல? நீ பெரியவனாகி உன் ஏஞ்சல் கட்டிக்கிட்டா நம்ம அம்மாவை விட்டுட்டு போயிடுவியா? அம்மாவெல்லாம் விட்டுட்டு போக மாட்டேன். அப்புறம் அர்ஜுன் மட்டும் எப்படி விட்டுட்டு வருவார்? ஏனோ தன் அக்கா இனிமேல் இந்த வீட்டில் இருக்க மாட்டாங்க என்று அவன் மனது ஏற்றுக்கவே மறுத்தது. அவனுக்கு அழுகை வந்தது. அவளை இறுக்கி கட்டி கொண்டான். அர்ஜுன் தனது அருகில் அமர்ந்து தனது ப்ராஜெக்ட் அடுத்து எங்கெங்கே நடக்கப் போகிறது என்பது பற்றி பார்த்து கொண்டே இருக்கும் பொழுது, உமா, ஜனனிமா, எல்லா ட்ரெஸ்ஸும் பேக் பண்ணிட்டியா? அங்க கொஞ்சம் இங்க கொஞ்சம் இருக்கிற மாதிரி பேக் பண்றேம்மா. அங்க கொஞ்சம் இங்க கொஞ்சம் இருக்கிற பிளான்ல இருக்கியா நீ? ஆமா, அவர் இதுவரை தனியாவே இருந்திருப்பார் இல்லையா? பேசுறது எல்லாம் நல்லா தான் பேசுற. அந்த புள்ள தாய் இல்லாதவன். தாய்க்கு தாயா நீ தான் இருந்து பாத்துக்கணும். அதெல்லாம் பார்த்து பெண்ணுங்கம்மா. அம்மா, என்னடி அப்பாவுக்கு என் மேல கோபம் இருக்குங்களா? அதெல்லாம் இல்லடி. நாங்க தேடி இருந்தா கூட அவ்வளவு நல்ல மாப்பிள்ள பார்த்திருக்க மாட்டோம். நான் அப்பாவை வருத்தப்படுத்தணும்னு இந்த கல்யாணத்தை பண்ணலங்கம்மா. எனக்கு தேவ் பிடிச்சிருந்தது. இந்த சூழ்நிலை விட்டு வேற சூழ்நிலை அமையாது. அதான் கல்யாணம் பண்ண. எனக்கும் உங்க அப்பாவுக்கும் உன்னையும் அண்ணனையும் நினைச்சு சந்தோஷம்தான். பணக்காரர்கள் என்பதால் அண்ணாவை உங்களுக்கு பிடிக்கலாம். ஆனால் தேவ் மிடில் கிளாஸ் தானே. காசு பணம் யார் வேண்டுமானாலும் சம்பாதிக்கலாம் ஜனனி. ஆனால் குடும்பம், அதற்கென்று ஒரு பேரை உருவாக்குவது எவ்வளோ கஷ்டம் தெரியுமா? ஏமா, நான் ஏதாவது தப்பா பேசிட்டேனா? அவருக்கு கண் கலங்கியது. ஜனனிமா, நான் நல்லா படிக்கும் பெண். நான் 12th ஸ்கூல் ஃபர்ஸ்ட். ஆனால் படிக்க வசதி இல்லை. உங்க அப்பா நல்லா படித்தவர். உங்க அப்பாவுக்கு உங்க அப்பத்தான் மட்டும்தான் துணை. அவருக்கு அப்பா பேர் சொல்ல உரிமை இல்லை. அதுக்கு இந்த சமூகம் எவ்வளோ அசிங்கமா பேசினாங்க தெரியுமா? நாங்க பரம்பரையாய் வாழ்ந்து கெட்டவர்கள். எங்க வீட்டில் அப்பா பக்கம் எல்லாரும் குடித்து பணத்தை அளித்தவர்கள். எனக்கு அப்பா இருந்தாரு, ஆனால் அம்மா இல்லை. நானும் என் அக்காவும் தான் இருந்தோம். அக்காவை ஒரு போலீஸ்காரர் கட்டிக்கிட்டார். அதுவும் 2ஆம் தாரமாய்.
இரண்டாம் தாரமாகவே இருந்தாலும் என் மாமா நல்லவர். ஆனால் அவங்களுக்கு குழந்தை இல்லை என்றதும் என்னையே அவருக்கு கட்டி வைக்க ரொம்ப வற்புறுத்தினாங்க. அந்த சூழ்நிலையில் தான் மாமா விஜயை தத்தெடுத்து விட்டார். இந்த நேரத்தில் என் அப்பா எனக்கு மாப்பிள்ளை பார்த்தார். என் அப்பா குடிகாரர். நான் நல்லா படித்திருந்தாலும் மேலே படிக்க வைக்க வசதி இல்லை. குடிகாரன். ஏழ்மை நிலையில் இருந்த என்னை திருமணம் செய்ய வந்தது எல்லாம் வயதானவன், இரண்டாந்தாரம், இப்படி. அப்போ உன் அப்பத்தாதான் அவங்க சூழ்நிலை சொல்லி என்னை பெண் கேட்டார். எங்க 2 பேருக்குமே அப்பா சரியில்லை. ஏதோ ஒன்று எனக்கு மாமியார் பிடித்து போக உங்க அப்பாவை கல்யாணம் பண்ண. என் மாமியார் உன் அப்பாவும் தான் என்னை படிக்க வைத்து என் கனவை நிறைவேற்றினார்கள். 2 பேருமே நல்லா படித்ததும் எங்களுக்கு ஒரு அடையாளம் வேண்டும் என்றே உருவாக்கினதுதான் நம்ம பள்ளி. பள்ளியின் பெயரும் உயர்ந்தது. காசு பணமும் வந்தது. எங்களுக்கென்று மரியாதை கிடைத்தது. ஆனால் எவ்வளவு உயர்ந்திருந்தாலும் எங்களுக்கென்று ஒரு பழைய அடையாளம் இருந்தாலும் சீனிவாசன் ஆச்சிமுத்து உங்களை பையனாய் ஏற்றிருக்கலாம். அவருக்கு பிறந்திருந்தால் அவர் கண்டிப்பாக ஏற்றிருப்பார் தானே என்று உன் அப்பா போற இடமெல்லாம் ஒரு 4 பேர் பேசதான் செஞ்சாங்க. நான் போனா அன்னைக்கு எப்படி கஷ்டப்பட்டு இருந்தாங்க தெரியுமா? இன்னைக்கு பணம், ஹவுஸ் எல்லாம் வந்ததும் அடையாளமே மாறிட்டாங்க. இன்னைக்கு உயர்ந்துட்டாங்க என்று நம்மளோட வளர்ச்சியை இந்த சமூகம் அக்செப்ட் பண்ணிக்கவே இல்லை. ஆனால் இப்போ அண்ணனும் நீயும் கல்யாணம் பண்ணி ஒரு நல்ல இடத்தில் வாழ போகும்போது உங்க அப்பாவுக்கு சொல்ல வார்த்தையே இல்லை. அதுவும் உன் அண்ணன் ஈஸ்வரன் வீட்டு மாப்பிள்ளை அப்படின்னு சொல்லும் போது என்ன பேச்சு பேசினாலும் எல்லாம் அழிந்து போய்விட்டது. ஒரு குடும்பத்திற்கென்று ஒரு பெயரை உருவாக்குவதற்கு எத்தனையோ தலைமுறையினர் அவர்களின் வெறுப்பு விருப்பங்களை துறக்க வேண்டும். ஒருவேளை இவ்வளவு பணம் இருக்கென்று ஈஸ்வர் குடிகாரராய் மாறியிருந்தால் இன்னைக்கு ஒரு அடையாளம் இருக்குமா? ஆனால் உழைத்து உழைத்து ஈஸ்வர் அவரின் குடும்பத்திற்கென்று ஒரு நல்ல பெயரை உருவாக்கி வைத்திருக்கிறார். இப்போ அர்ஜுனும் அவனுக்கென்று ஒரு பெயரை உருவாக்க போராடி கொண்டிருக்கிறான். இன்று நடந்தது முதல் வெற்றிதான். இது நிலைக்குமா, நீட்டிக்குமா, சரிந்து விழுமா என்றெல்லாம் காலம்தான் சொல்லும். ஆனால் இது நிலைத்து நிற்கும் அளவிற்கு ஒரு அடையாளத்தை அவன் உருவாக்கிடுவான் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. அதேபோல் நீயும் உனக்குன்னு ஒரு தனி அடையாளத்தை உருவாக்கணும். ஒரு பெண் நினைத்தால் என்ன வேணும்னாலும் பண்ணலாம். அதைத்தான் நானும் உன்கிட்ட விரும்புறேன். அவர்கள் பேச்சை காதில் வாங்கி கொண்டு அமர்ந்திருந்த அர்ஜுனுக்கு ஏனோ ஈஸ்வர் மாப்பிள்ளை என்பதை காட்டிலும் அர்ஜுன் என்ற தனி அடையாளத்தை நோக்கித்தான் அவன் ஓடிக்கொண்டிருந்தான். ஈஸ்வரின் மருமகன் என்ற பெயரை காட்டிலும் அர்ஜுன் என்ற தனி பெயரை முத்திரை பதிக்க அவன் இனி தன் வாழ்நாளை அடகு வைக்க காத்திருந்தான். அந்த நேரம் அவளிடமிருந்து மெசேஜ். என்ன பண்றீங்க? என்னமோ பண்றேன், உனக்கு என்னடி? இப்ப எதுக்கு எரிஞ்சு விழுறீங்க? என்ன பிடிச்சிருக்கான்னு கேட்டா பதில் சொல்றதுக்கு 1000 தடவை யோசிக்கிற உனக்கு நான் ஏன்டி பதில் சொல்லணும்? சரி, நான் தூங்குறேன், குட் நைட். என்னை பார்த்தா லூசு மாதிரி இருக்கா? இப்போ மெசேஜ் பண்ணிட்டு பாதிலேயே போனா என்ன அர்த்தம்? காலையில 1 மணிக்கெல்லாம் எழுந்திருக்கணும், மேக்கப் போடணும், அதனால தூங்கணும்னு அர்த்தம். அழகா இருக்கிற நீ எதுக்கடி மேக்கப் எல்லாம் போடுற? கல்யாணத்துக்குன்னு புடவை கட்டி பூ வச்சு அந்த மேக்கப் எல்லாம் போட்டாதானே நல்லா இருக்கும். நாளைக்கு நைட்டு அதையெல்லாம் பார்த்துதான் நம்ம எல்லாம் அடுத்த லெவலுக்கு போவோம். என்ன? எதுவுமே தேவையில்லாத அதற்கு எதுக்கு இவ்வளவு அலப்பறன்னு யோசிச்சேன். உங்களுக்கு மெசேஜ் பண்ணது என்னோட தப்பு, குட் நைட் என்றவள் தூங்க போய்விட்டாள். ஒரே வானத்தின் கீழ்தான் எல்லோரும் வாழ்கிறோம். தீரன் பழையனவற்றை மறந்து புதியனவற்றில் குடிபோக அவன் தயாராகி கொண்டிருக்கிறான். இந்த திருமணம் தன் வாழ்க்கையில் என்ன மாற்றம் செய்யும் என்ற யோசனையோட ஆதினி, தன் வாழ்க்கையில் இனி எல்லாம் நல்லதே நடக்கும் என்ற நம்பிக்கையோட அர்ஜுன், நம்ம வீட்டிலே இருப்போமா இல்லை அவரோட வீட்டில தான் போய் தங்க போறோமா, அவர் கூட நம்மளால இயல்பா வாழ முடியுமா, இப்படி பல யோசனைகளுடன் மகிழ். 1 வாரம் தான் இங்கே நேரம் இருக்கு, அதற்குள் முகிலனை பார்த்துவிட முடியுமா என்று ரீனா எது பற்றியும் கவலை இல்லாமல் நிம்மதியாய் உறங்கிக் கொண்டிருந்தார்கள். நிலவன், மிருதுலா மற்றும் முகிலனும் பிரியாவும். அவர்களுடன் தேவும் ஜனனியும். இவர்கள் வாழ்க்கையெல்லாம் 3 முடிச்சு போட்ட பின் நடக்கப் போகும் சலனங்களில் புதிய அத்தியாயம் உருவாகும். சலனம் 468. பிரியா மகிழுக்களுக்கு, மகிழ் சொல்லுடி, கிளம்பிட்டியா? நீ பட்டி பார்த்து டிங்கரிங் வேலையெல்லாம் முடிஞ்சது. இனி லைட்டா பேட்ச் ஒர்க் மட்டும்தான் பாக்கி. மகிழ், சரி முடிச்சிட்டு கூப்பிடு. வீடியோ கால் வாடி. மகிழ் அழைக்க திரையில் புன்னகையுடன் பிரியா. எப்படி இருக்கேனா? மகிழ் புன்னகை முகமாய். செம்மையா இருக்கடி. பிரியா சிரித்து கொண்டே, எல்லாம் மேக்கப் டி. இன்னைக்கு நைட்டு முகத்தில் இருக்கும் மேக்கப் கழுவுறதுக்குள்ள ஃபர்ஸ்ட் நைட் முடிஞ்சிடும். உங்க அண்ணன் இன்னைக்கு டேவிடு காக்க வேண்டியதான். லூசு, என்னடி பேசுற? பிரியா, மகிழ், உனக்கும் இன்னைக்கு ஃபர்ஸ்ட் நைட் தான். அதுவும் இன்னைக்கு நீ ரொம்ப நல்லா இருக்கடி. அர்ஜுன் ப்ரோ பார்த்ததும் ஃபிளாட்டு தான். ஏனோ அந்த வார்த்தையில் அவளின் முகம் ஒரு மாதிரி சுருங்கியது. என்னாச்சுடி, சட்டுன்னு ஃபியூஸ் பண்ண மாதிரி இருக்க? மகிழ், ஒரு ஃப்ரெண்ட்லியா நான் உன்கிட்ட ஒரு கொஸ்டின் கேட்கட்டுமா?
ம். ஃபர்ஸ்ட் நைட் எல்லாம் அன்னைக்கே நடக்கணுமா? ஏன்டி திடீர்னு இப்படியெல்லாம் கேக்குற? என்னத்தான் சூழ்நிலைக்கு கல்யாணம் பண்ணிட்டாலும் சட்டுன்னு அவர் கூட எப்படி வாழ முடியும்? அடியே, இன்னைக்கு சூழ்நிலைக்கு தள்ளி போடுறது ரொம்ப கஷ்டம். உங்க ஆளு எல்லாம் 90s கிட், நம்ம 2K கிட். மேக்ஸிமம் 90s கிட் இதுவரை எல்லாமே தெரிஞ்சிருக்க வாய்ப்பில்ல. அப்போ புதையல் தேடுற அவசரத்துல தான் ப்ரோ இருப்பாரு. அத சட்டுன்னு எப்படி அக்செப்ட் பண்ணிக்க முடியும்? இங்க பாரு, வீட்ல பார்த்து கட்டி வச்சா நீ இந்த மாதிரி கேள்வி எல்லாம் கேட்கலாம். நீ பார்த்து கட்டிக்கிட்டு இருக்கிறதால இந்த டைம் கேக்குறது, மனசு மாறுறதுக்காக காத்திருக்க சொல்றது, அதெல்லாம் முட்டாள்தனம். நேரம் ஆக ஆக மனசு பாரமா இருக்குடி. மகிழ், இன்னாருக்கு இன்னார் என்று கடவுள் அமைத்து வைத்திருக்கிறார் என்று எல்லாரும் சொல்லுவாங்க. ஆனால் உன் விஷயத்தில் உனக்கான ஆள நீ தான் தேர்ந்தெடுத்துக்கிட்ட. நீயா தேர்ந்தெடுத்த வாழ்க்கையை சரியாக்குறது உன் கையில தான் இருக்கு. அது கரெக்ட் தான். அர்ஜுன் சம்டைம்ஸ் என் மனசை புரிஞ்சுக்கிறார். அதனால ஒரு 6 மாசம் டைம் கேட்கலாம்னு இருக்கேன். இன்னைக்கு நைட்டு நடந்தாலும் அதே ஃபர்ஸ்ட் நைட் தான். 6 மாசம் கழிச்சு நடந்தாலும் அதே ஃபர்ஸ்ட் நைட் தான். அதுல என்ன டிஃபரன்ஸ் இருக்க போகுது? கண்ணை மூடிட்டு படுத்துக்கோ. மற்றது எல்லாம் தானா நடக்கும். அர்ஜுன் தப்பா நினைச்சுக்க மாட்டாராடி. ஒருத்தனை லவ் பண்ணிட்டு நம்ம கூட வந்து பெட்ஷார் பண்றாளேன்னு அப்படி நினைக்கிற மாதிரி இருந்தா கண்டிப்பா இந்த மாதிரி கல்யாணம் பண்ணியிருக்க மாட்டாங்க. அப்படியே நினைச்சாலும் என்ன தப்பு? இல்லாததை ஒன்னும் சொல்லலையே. உன்னோட லைஃப்ல பாஸ்ட் இருக்கு. அதை நீ முதல்ல அக்செப்ட் பண்ணிக்கோ. அப்புறம் யார் பேசினாலும் உன் காதில் விழாது. அந்த நேரம் அவளுக்கு செகண்ட் லைனில் ஃபோன் வர, அவருக்கு ஆயுசு 100டி. செகண்ட் லைன்ல அர்ஜுன் வரார். மார்னிங் எதையாவது பேசி மூடட் பண்ணிடாத. நார்மலா அட்டன் பண்ணு, நான் வைக்கிறேன் என்று அழைப்பை அவள் துண்டிக்க, மகிழ் அழைப்பை ஏற்று, சொல்லுங்க, கிளம்பிட்டியா? வீடியோ கால் வா. அவள் வர, அவளை பார்த்து, வாவ் செம்மையா இருக்கடி. தேங்க்ஸ். நான் எப்படி இருக்கேன்னு சொல்ல மாட்டியா? நல்லா இருக்கீங்க. மகிழ், என்னோட பல வருஷ கனவு நிறைவேற போகுது. அவனும் என்ன ஃபோன் பண்ணதுல இருந்து சுரத்தியே இல்லாம பேசுற. அது வந்து என்ன வந்து போய் அவள் தாங்கிக் கொண்டே, இன்னைக்கே ஃபர்ஸ்ட் நைட் எல்லாம் வச்சுக்கணுமா? என்னடி வாய புடுங்குறியா? அதெல்லாம் இல்ல. சரியான கேடிடி நீ. பாசமா பேசி தடை போடுறியா? தடா எல்லாம் இல்ல அம்மணி. ஃபர்ஸ்ட் நைட் என்பது ஃபர்ஸ்ட் நைட் செலிப்ரேட் பண்றதுக்கு தான். அங்க உட்கார்ந்து சூடம் பத்தி காமிச்சு சாமி கும்பிட்டுட்டு இருக்க மாட்டாங்க. அப்புறம் நைட்டு நடக்க போறத நைட்டு பாத்துக்கலாம். இப்ப தாலி தான் கட்ட போறோம். நீ எப்படி இருக்கன்னு பார்க்க தான் கால் பண்ணேன். ரொம்ப கியூட்டா இருக்க. பை என்று அழைப்பை துண்டித்து விட்டான். ஏங்க ஏங்க என்று அவள் பேசுவதற்குள் அந்த பக்கம் அழைப்பு துண்டிக்கப்பட்டது. மகிழ் அடுத்து பிரியாவுக்கு அழைக்க, அவள் சொல்லிடி. சோர்ந்த குரலில் பிரியா என்றால் பாவமாக. அவளோ, என்னடி பல்பு வாங்கிட்ட போல? அவர் அக்செப்ட் பண்ணிக்கலையா? நடப்பதை அதன் போக்கில் விட்டுடு. இல்ல நான் மாட்டேன்னு தான் சொல்லுவேன். அது அப்ப நாளைக்கு சொல்லு. நைட் நடக்கிறதுக்கு இப்ப எதுக்கு குழம்பிட்டு இருக்க? கல்யாண பொண்ணு முகத்தில் அழகா இருக்க வேண்டாமா? மகிழ், சரி. தேவ் கிளம்பிட்டானா? பொறு, கான்கால் போடுறேன் என்று அழைக்க, அவனோ, என்னங்கடி கிளம்பிட்டீங்களா? அதெல்லாம். தேவ், எனக்கு இந்த வேட்டி சட்டை எப்படி இருக்கு? செம்மையா இருக்கு மச்சான். பிரியா, மனசாட்சி தொட்டு சொல்லு, நல்லாவா இருக்கு? தேவ், நீ சொல்லாட்டி போடி. மகிழ் சொன்னா சரியா தான் இருக்கும். பிரியா, ஏன் மச்சான், என்னடி இன்னைக்கு உனக்கு கல்யாணம்? ஆமா, அதுக்கு என்ன? எப்படி ஃபீல் பண்ற? அவனோ, நேத்து வரைக்கும் ஒன்னும் தெரியலடி. ஆனா இன்னைக்கு பயமா இருக்கு. பிரியா, என்னடா பயம்? நேத்து வரைக்கும் நம்ம ரூம்ல இஷ்டத்துக்கு படுத்து தூங்கிட்டு இருப்போம். சம்டைம்ஸ் டவலோட படுப்பேன். இப்போ திடீர்னு ஒரு பொண்ணு வந்தா அடக்க ஒடுக்கமா படுக்கணும்ல. நைட்ல காலை தூக்கி போட்டா சண்டைக்கு வந்துடுவாளா என்ன? பிரியா சத்தமாக சிரிக்க, மகிழ், ஏய் வாய மூடி. அவன் குழந்தை, எதுக்கு கலாச்சிட்டு இருக்க? இல்ல இல்ல, காலை தூக்கி போட்டா தப்பா நினைச்சுப்பாளோன்னு கேக்குறானே உன்னோட ஃப்ரெண்டு. இன்னைக்கு பல எக்ஸ்பெக்டேஷனோட ரூம்க்கு வர அந்த ஜனனி பொண்ணு பாவம். மகிழ், இவ எதுக்கு என்ன இப்படி கலாய்க்கிறா? அவ கிடக்குறா தங்கம். நீ ஹாப்பியா கிளம்பு. செம கியூட்டா இருக்க. நீ சொன்னா சரியா தான் இருக்கும் என்று அவன் அழைப்பை துண்டிக்க, பிரியா என்னும் கத்தி சிரித்து கொண்டிருக்க, எதுக்குடி காலையில லூசு மாதிரி சிரிக்கிற? நீ எதுவும் வேணாம்னு அந்த ரூம்குள்ள போற. இவனுக்கு எதுவும் தெரியாம இந்த ரூம்குள்ள போறான். நாளைக்கு காலையில உங்க 2 பேரோட மூஞ்சியும் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்க ஆவலா இருக்கு. வாய மூடிட்டு போனை வச்சுட்டு கிளம்புற வழிய பாரு. டென்ஷன் பண்ணாதடி என்று அழைப்பை துண்டித்தவள், மகிழ் என்ற தன் நந்துமாவின் குரல் கேட்டு இதோமா என்று வந்தாள். நந்தினி ஒரு தட்டில் தன்னோட நகைகளை அவளிடம் கொடுக்க, அம்மா ஆதினிக்கு அவ ரூம் லாக்கில் இருக்கு. மேக்கப் நடந்துட்டு இருக்கு. முடிந்ததும் போகணும். இது உனக்கானது என்று ஒரு தட்டு நிறைய நகைகளை அவளிடம் நீட்ட, மா என்கிட்ட தான் நிறைய இருக்கீங்களேம்மா. இது அம்மா கொடுக்கறது, வாங்கிக்கோ. அம்மா கேக்குறேன், தப்பா நினைச்சுக்காதீங்க. இந்த நகையெல்லாம் உங்க வீட்டில இருந்து போட்டதா? அவளின் பயந்த முகம் கண்டு,
இது எல்லாம் என் மாமியார், என் வீட்டுக்காரர், அதுக்கப்புறம் உங்க பெரிய பாட்டியின் நகை என்று கொடுத்தது. நீ வச்சுக்கோ. அவள் வாங்கி கொண்டாள். நந்தினி அதிலிருந்து ஒரு ஜோடி வளையல்களை எடுத்து மகிழினியின் கையில் போட்டுக்கொண்டு, ரொம்ப அழகா இருக்க நீ. பதிலுக்கு புன்னகையை கொடுத்து கொண்டு, ஏற்கனவே நான் தான் போட்டிருக்கேனுங்களேம்மா. 1000 போட்டாலும் அம்மா கொடுக்கறது ஸ்பெஷல். அது என்னவோ உண்மைதானுங்கம்மா. உங்களோட பாசம் கலந்த இந்த வளையல் கைகளில் இருக்கும்போது ரொம்ப அழகா இருக்கு. என் மகளுக்கு பேசலாம் தெரியுது போலியே என்று சிரித்தபடி மகிழுமா. மா, கல்யாணம் முடிக்கிற வரைக்கும் உடம்பில் எந்த குறையும் இல்லாத பொண்ணுனா, திடீர்னு நடந்த ஒரு ஆக்சிடென்டல் என் மொத்த வாழ்க்கையும் மாறிடுச்சு. இதையே நான் இப்போ உன்கிட்ட சொல்றேனா, அடுத்த நிமிஷம் என்ன என்று கணிக்க முடியாத ஒரு காலத்தில் வாழ்றோம். என்ன நடக்கும்னு நமக்கு தெரியாது. அதனால இருக்கிற ஒவ்வொரு நொடியும் சந்தோஷமா வாழப்பாரு. மகிழ். மா, ஐ லவ் யூ என்று கட்டிக்கொள்ள நந்தினியின் கண்ணில் நீர். பாப்பு என்று கண்களை துடைத்து கொண்டு, இது உன் வாழ்க்கையில் சந்தோஷமான நேரம். இந்த நேரம் நான் அழுகிறது தப்பு. நீ அர்ஜுன் கிட்ட பேசுனியா நம்ம வீட்டோட இருக்கிற மாதிரி? இல்லைங்கம்மா. ஏன்? தெரியலங்கம்மா, நான் கேட்கவே இல்லை. வாழ்க்கையை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு கிளாரிஃபிகேஷன் இருந்தா ஃபியூச்சர்ல உனக்கு பிரச்சனை இருக்காது. வாழ்க்கையை ஆரம்பிச்ச பிறகு நீ இதெல்லாம் கேட்டா அந்த நேரம் ஒரு ஆணோட மனசு எப்படி திங்க் பண்ணும்னு சொல்ல முடியாது. மேபி வாழ்க்கையை ஸ்டார்ட் பண்ணதும் நம்ம இல்லாம இருக்க முடியாதுங்கிறதால இவ இப்படி கேட்கிறாளோ என்ற எண்ணம் வந்துடக்கூடாது. அதனாலதான் சொல்றேன். சரிங்கம்மா, பேசுறேன். அதன் பின் நந்தினி ஆதினியின் அறைக்குள் வந்தாள். ஆதினி அவ்வளவு அழகாக இருந்தாள். நந்தினியின் கண்கள் சிமிட்ட மறந்து அவளை பார்த்து, ரொம்ப அழகா இருக்க நீ. அவள் புன்னகைத்தாள். அவளுக்கு தட்டு நிறைய நகைகளை கொண்டு வந்து கொடுக்க அவளும் தன்னை மேலிருந்து காட்டி, நான் தான் இவ்வளவு போட்டிருக்கேனுங்களே, இப்ப எதுக்கு இதெல்லாம்? இதெல்லாம் ஒரு அம்மா மகளுக்கு கொடுக்கறது. அவள் அதை வாங்கி பீரோவில் வைக்க போக, ஏன் இதை இப்ப நீ போடலையா? இதெல்லாம் செட்டு நகை. பாரதி ஆண்டி வாங்கி கொடுத்தது. ஒண்ணு மாத்தி ஒண்ணு போட்டா நல்லா இருக்காது. பாரதி அவளின் சொந்த காசில் இந்த நகையெல்லாம் வாங்கி கொடுத்தால உனக்கு. தாத்தா பணம் கொடுத்து அதில் தான் வாங்கி கொடுத்தாங்க. அப்போ இது நம்ம வீட்டு பணம் தான். உங்களுக்கு பாரதி ஆண்டி மேல கோபம் அதிகமா இருக்கோ? என் வாழ்க்கையில் என்னை சாவின் விளிம்பு வரை கூட்டி சென்றவள் அவள். ஆசையாக வளர்த்த வேண்டிய மகளை பிரித்து சென்றவள். என்னை பிரித்து செஞ்சதால் உங்களுக்கு கோபமா? இல்லை அதியப்பா மேல அவங்க லவ் வச்சுக்கிறதால வந்த கோபமா? அதே மேல அவள் லவ் வச்சிருந்தப்போ அவ மனசை மாத்தி அவளை சரி பண்ண ஹெல்ப் பண்ணதுன்னா, சொல்லப்போனா அவளின் சூழ்நிலையை புரிந்து அவளுக்கு நல்லது பண்ணேன்னா, ஒருவேளை நீ மட்டும் என் கூடவே இருந்திருந்தா இந்த நந்தினி வேற மாதிரி இருந்திருப்பேன். உன்னை கொன்னுட்டேன் என்று பைத்தியக்காரி ஆயிட்டேன் தெரியுமா உனக்கு? சிங்கப்பெண் என்று பெயரெடுத்த நான் டோட்டல் கொலாப்ஸ் ஆகிட்டேன் அவளால். ஏன் நீங்க இன்னைக்கு பேசுறத முன்னாடியெல்லாம் என்கிட்ட வந்து பேசல? தெரியல, ஆனா மன்னிச்சுடு என்று நந்தினி அணுகவும் ஏனோ அவளுக்கு ஒரு மாதிரியாக. நான் உங்களை ஒரு தரம் ஹக் பண்ணிக்கட்டுமா? அந்த வார்த்தையில் நந்தினி அவளாகவே போய் கண்ணீருடன் வந்து கட்டிக்கொண்டாள். இந்த ஃபீல் ஆதினி முதல் முறையாக அனுபவிக்கிறாள். தமக்காக ஒருத்தர் விடும் கண்ணீர் இது தனக்கென்று வரவும் அவள் நந்தினி முகம் பார்த்து, இனிமே என்ன அம்மாச்சி வீட்டில் வந்து பாப்பீங்களா? கண்டிப்பா. என் மேல உங்களுக்கு எந்த கோபமும் இல்லையே. உன் மேல எனக்கு என்ன கோபம்? என் மேலதான் எனக்கு கோபம் என்றாள் அவளை கட்டிக்கொண்டு. என்ன பிடிக்குமா உங்களுக்கு? தலையசைத்தாள் நீர் நிரம்பிய விழிகளுடன். ஆதினி நந்தினியை கட்டிக்கொண்டு, நான் ஒண்ணு உங்ககிட்ட கேட்கட்டுமா? கேளுமா. பெத்தவங்க வளர்த்து சீரழிந்து சிதைந்து போற குழந்தைகள் நிறைய பேர் இந்த காலத்தில் உண்டு. ஆனா என்ன ஒரு மனுஷிய வளர்த்து ஆளாக்கிய பாரதி ஆண்டிய கொஞ்சம் அக்செப்ட் பண்ணிக்கலாமே. நந்தினி மகளின் முகம் பார்க்க அவளோ, எனக்காக ப்ளீஸ் என்று கட்டிக்கொள்ள நந்தினி அவளை கட்டிக்கொண்டு, நான் அவளை அக்செப்ட் பண்ணிக்கணும்னா நீ எனக்காக ஒன்று பண்றியா? என்ன பண்ணணும்? அவளை சீக்கிரம் கல்யாணம் பண்ணிக்க சொல்லு. 50 வயசில் யாரு கல்யாணம் பண்ணுவா? 60 வயசில் கூட பண்ணுவாங்க. பேச்சு துணைக்கு எதுனாலோ ஒன்னு சொல்றதுக்கு கேக்குறதுக்கு ஆறுதலாக ஒரு ஆள் வேண்டும் இல்லையா? ஆதினி அவங்க இளமையா இருந்தப்பவே அண்ணாமலை தாத்தா வற்புறுத்தியும் கல்யாணம் பண்ணாதவங்க முதுமையில் பண்ணுவாங்களா என்ன? இளமையில் நம்ம தான் என்ற கர்வம் முதுமையில் உடைந்து போய்விடும். நமக்காக கூட ஒருத்தர் இருந்தா நல்லா இருக்கும் என்று தோணும். வாழ்க்கை வாடுறதுக்கு தானே பாப்பா. என்ன சொன்னீங்க என்று துள்ளி குதித்தாள் ஆதினி. நந்தினி அவளை பார்த்து, பாப்பா என்றேன். ஃபர்ஸ்ட் டைம் எனக்கு ஒரு பேர் வச்சு நீங்க கூப்பிடுறீங்க தெரியுமா? எனக்கு இந்த சந்தோஷத்தை சொல்லவே தெரியல. அவ்வளோ சந்தோஷமா இருக்கு என்று 4 வயது குழந்தை குதிப்பது போல் துள்ளி குதித்தாள். ஏனோ இந்த குழந்தையை இத்தனை நாள் கொஞ்சாமல் விட்டு விட்டோமே. ஒரு பாப்பா என்ற வார்த்தை இவளை இவ்வளவு சந்தோஷப்படுத்துகிறதா? ஐயோ, இப்படி விட்டு விட்டோமே என்று நந்தினியின் கண்ணிலிருந்து நீர் அதிகமாக வர ஆரம்பித்தது. அழாதீங்கம்மா, நான் ரொம்ப நாளைக்கு அப்புறம் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் என்று ஆதினி இம்முறை அவளை வந்து கட்டிக்கொள்ள, சாரி ஆதினி,
உன்னை இத்தனை நாள் இப்படியெல்லாம் உன்கிட்ட பேசாம இருந்ததுக்கு. ஒருவேளை நீங்க என்கிட்ட இவ்வளவு பாசமா இருந்திருந்தா நான் தீரன் மாமாவுக்காக எல்லோரிடமும் இவ்வளவு சண்டை போட்டு இருக்க மாட்டேன். எல்லாரும் கொடுக்க வேண்டியது தீரன் மாமா தான் முதலில் கொடுத்தார் எனக்கு. அதனாலதான் என்ன வந்தாலும் அவரை இழந்துடக்கூடாதுன்னு இவ்வளவு சண்டை. நந்தினி அவளிடம் பழசெல்லாம் இனி பேச வேண்டாம், போய் தீரனோடு நல்லா வாழணும். கண்டிப்பா இனிமே என்ன நீங்க பார்க்க வருவீங்க தானே? கண்டிப்பா வருவேன். அப்ப நான் அனாதை இல்ல, எனக்கு அம்மா எல்லாரும் இருக்காங்க என்று அவள் கைகளை விரித்து கத்தும்போது, ஒருவேளை குழந்தையாய் ஆதினி தன்னிடம் வந்திருந்தாள் இப்படிதான் இருந்திருப்பாள் என்று புரிந்தது. சரி வா, நேரம் ஆயிடுச்சு, கீழே போலாம். இன்னும் கொஞ்ச நேரம் என் கையை பிடிச்சுக்கிறீங்களா? அவளுக்கு நகையெல்லாம் போட்டுவிட்டு அவளின் கையை பிடித்து கொண்டே கீழே அழைத்து வந்தாள் நந்தினி. சலனம் 469. ஆதினியும் நந்தினியும் கைப்பிடித்து கொண்டு வருவதை கண்ட அன்னலட்சுமி கைகளால் திஷ்டி சுற்றி, இந்த காட்சியை பார்ப்பதற்கு எத்தனை வருஷம் காத்திருந்தேன், இன்னைக்குதான் நிறைவேறியிருக்கு என்று சந்தோஷமாய் அவர் சிரிக்க, அதியம்மான் தள்ளி நின்று இருவரையும் பார்க்க, நந்தினி எங்க இங்க பக்கத்தில் வாங்க. அவன் தயங்கி வர, நந்தினி புன்னகையோடு ஆதினின் கையை பிடிங்க கொஞ்ச நேரம். அதியம்மானிக்கு ரொம்ப நாள ஆசை, ஆனால் ஒரு பயம், ஒரு நடுக்கத்தோடு மகளின் கையை பிடிக்க, அவள் அவனையே நிமிர்ந்து பார்த்து, சாரிங்கப்பா. அந்த சாரி அவர்கள் இருவருக்கும் மட்டுமே தெரியும், புரியும். அதியம்மான் எவ்வளவோ மகளிடம் பேச முயன்றும் ஆதினி அதற்கிடம் கொடுக்கவே இல்லை. தாய் வெறுத்து ஒதுக்குகிறாள் என்று நினைத்து கொண்டு தந்தையை அவளாகவே தள்ளி ஒதுக்கியிருந்தாள். இன்று அதற்கு அவள் மன்னிப்பு கேட்க அதியமான் தலையாட்டினான். அது இருவர் மட்டுமே அறிந்த உண்மை. அதியமானுக்கும் நந்தினிக்கும் நடுவில் ஆதினி அமர்ந்திருந்தாள். இது நடக்க அவள் தன் 25 வருடத்தை இழந்திருந்தாள். சொல்ல தெரியாத ஒரு பேரின்பத்தை அவள் உள்ளுக்குள் அணு அணுவாய் ரசித்து கொண்டிருந்தாள். தன் 2 கைகளில் ஒரு பக்கம் தன் அப்பா, இன்னொரு பக்கம் தன் அம்மா. அவர்களின் விரல்களை தன் விரல்களோடு இறுக்கி பிடித்து அந்த சந்தோஷத்தை மனதார அனுபவித்துக் கொண்டிருந்தாள் ஆதினி. அன்னலட்சுமி வேகமாய் போய் தன் கணவனை அழைத்து வந்து அதை காண்பிக்க அவரும் மனதார அந்த காட்சியை பார்த்து கொண்டிருந்தார். அஞ்சு மகிழ் அறைக்கு வர மகிழ் அன்புவிற்கு தலை துவட்டி கொண்டிருந்தாள். ஏ, மேக்கப் முடிச்சுட்டு என்னடி பண்ற? நான் தான் அதுக்கு வரேன்ல. நானே பண்ணிட்டேனுங்கம்மா. அப்பாவும் மகளும் என் பேச்சை கேட்கவே மாட்டீங்க. ஏனுங்கம்மா? அவனை எங்க ரூமில் படுக்கவேன்னு எத்தனை நாளா சொல்றேன். இன்னைக்கு நீ அர்ஜுன் வீட்டுக்கு போயிட்டா அவன் எப்படி தனியா தூங்குவான்? உன்னை மிஸ் பண்ண மாட்டானா? ஏனோ அதில் கண் கலங்கியது அவளுக்கு. இருந்தாலும் தம்பி முன்னாடி அழக்கூடாது என்று தனது கண்களை சிமிட்டி அழுகையை கட்டுப்படுத்தி அவனுக்கு சட்டையை போட்டு கொண்டிருக்கும் பொழுது, அன்பு, அக்கா எல்லாம் அங்க போக மாட்டாங்கம்மா. பொம்பளை பிள்ளைங்க எல்லாம் கல்யாணம் முடிஞ்சா புருஷன் வீட்டுக்கு போயிடுவாங்க. அதை கொஞ்சம் எல்லாரும் புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்க. அப்பாவும் பிள்ளைகளும் ஒரே மாதிரி இருக்கிறாங்க. ஒரு பிள்ளைய இன்னொரு வீட்டுக்கு அனுப்பிட்டு 2 பிள்ளைகளை இன்னைக்கு நைட்டு நான் தேத்தணும். ஐயோ கடவுளே என்று சொல்லிக்கொண்டே அங்கே தட்டில் நகைகள் இருக்க, அக்கா கொடுத்தாங்களா? இதையெல்லாம் எடுத்து போட்டுக்கோ. மா, உங்க எல்லாரின் விருப்பத்துக்காகவும் எல்லாரும் கொடுக்கறதில் இருந்து ஒவ்வொரு நகை போட்டிருக்கேன். எனக்கு இதுவே போதும். இதையெல்லாம் மேல என் லாக்கரில் எடுத்து வச்சிடுங்க. ஆல்ரெடி வாங்கி கொடுத்த எல்லா நகையும் லாக்கர்ல தான் வச்சிருக்க. என்னோட நகையும் யூஸ் பண்ணாம லாக்கர்ல தான் இருக்கு. அப்ப நீ என்னதான் போட போற? அதை யாருமா போட்டுக்கிட்டே தெரிவாங்க? கழுத்து வலிக்குமா? உனக்கு போறதுக்கு இனிமே கல்யாணம் முடிஞ்சு விருந்துக்கு அங்க இங்கன்னு போகணும். அப்ப நகை வேணாமா? இப்போதைக்கு என் பீரோவில் தேவைக்கு அதிகமாவே இருக்கு. நந்துமாவின் ஆசைக்கு கைகளில் 2 வளையல் போட்டுட்டேன். அப்பத்தா கொடுத்த ஒட்டியானம் கட்டியிருக்கேன். உங்களோட ஆரம் போட்டிருக்கேன். இதெல்லாம் சேலைக்கு மேட்சா கம்மல் போட்டிருக்கேன். இது எனக்கு போதும். அஞ்சு தன் தட்டில் இருக்கும் நகையை எடுத்து ஒரு பாக்ஸருக்கு மாற்ற, அம்மா, நந்தம்மா கொடுத்ததில் அதிலிருந்து சின்னதா ஒரு நெக்லஸ் மட்டும் எடுத்து வைங்க. சாரி கட்டினா போடுறதுக்கு. குட்டியா போட்டா எப்படி தெரியும்? எனக்கு அப்படி போட தானே பிடிக்கும். அர்ஜுன் அவரோட வெளியே போகும்போது போட்டுக்கிறேன். இந்த பெருசு பெருசா இருக்கிறதையெல்லாம் தூக்கி மேல வச்சிடுங்க. உங்க அப்பா எல்லாம் என் கல்யாணத்துக்கு சேலைக்கு மச்சா எல்லாம் தங்கத்திலையும் வைரத்திலையும் செஞ்சிருந்தார். 4 பேரை பார்க்கும்போது யாரும் என்ன குறை சொல்லாத அளவுக்கு இருக்கணும்னு பார்த்து செஞ்சிருந்தார் அவர். நீ என்னன்னா இவ்வளவு சிம்பிளா ரெடியா இருக்க? மா, கொஞ்ச நேரத்தில் தாலி கட்டினதும் மாலையெல்லாம் போட்டாலே கழுத்து வெயிட் ஆயிடுமா? இதுல நகை வேற போட்டுட்டே தெரிய முடியுமா? இவ்வளவு சிம்பிளா இருந்தா அப்பாவுக்கு பிடிக்காதுடி. மா, இது கல்யாணத்துக்கு மட்டும்தான். உங்க அப்பா உனக்கு கிஃப்ட் எதுவும் கொடுக்கலையா? கண்டிப்பா கொடுத்திருக்கணுமே. அம்மா, அவர் ஏன் அப்பா எப்படி கொடுக்காம போவார்? ஓ சார், எனக்கு தெரியாம உனக்கு கிஃப்ட் கொடுத்தாரா? மா, உங்க ரிசப்ஷனுக்கு என்ன பண்ணினாரோ அதை தான் இன்னைக்கு ரிசப்ஷனுக்கு பண்ணியிருக்காங்கம்மா. அதான் என்ன பண்ணியிருக்காரு. அன்னைக்கு எனக்கு அப்பா எடுத்த சேலைக்கு மேட்சா நகையெல்லாம் செட்டோட வந்து இறங்கிடுச்சு. ஈவினிங் ரிசப்ஷன் போடுறதுக்கு அப்பா சேலை தான். அதனால இதையெல்லாம் எடுத்து லாக்கர்ல வச்சிடுங்கன்னு சொல்றேன்.
எப்ப வந்துச்சு எனக்கு தெரியாம? அம்மா, இது ஒரு பெரிய டிசைனிங் நெட்வொர்க் குடுத்து செஞ்சிருக்கணும்னு நெனைக்கிறேன். இப்போ காலையில் 3 மணிக்கு தான் தீபக் மாமா கொண்டு வந்து குடுத்துட்டு போனார். ஓஹோ! என்றாள். முகம் ஒரு மாதிரியாய். மா, உங்களுக்கும் பூஜை ரூம் இருக்கு, போய் பாருங்க. அதில் கொஞ்சம் தெளிவுற்று. அதானே, என் புருஷன் என்னைய விட்டுட்டு எப்படி பண்ணுவார் என்று நினைத்து கொண்டே, ஏண்டி எல்லாருக்கும் கொடுத்துட்டாரா தீபக் அண்ணா? அம்மா செய்ய சொன்னது என் அப்பா எப்படி ஒருத்தரை விட்டுட்டு ஒருத்தருக்கு கொடுப்பாரு. ஜனனி வரைக்கும் அவங்கவங்க ரிசப்ஷன் சேலைக்கான நகைய செய்ய கொடுத்திருக்காங்க. தீபக் மாமா பெரிய டீம் வச்சு செஞ்சதுனால எல்லாரும் இரவு பகல் ஒர்க் பண்ணி இருப்பாங்க போல. எல்லாருக்கும் பேக் பண்ணி தனித்தனியா வந்திருக்க பேர் போட்டு எல்லாத்தையும் அப்பா பூஜை அறையில் வைத்திருக்கிறார்கள். எனக்கு, ஆதினிக்கு, மிதுவுக்கு, பிரியாக்கு, ஜனனிக்கு, சின்ன பிள்ளைங்க உங்களுக்கு எல்லாம் ஓகே. என் அக்காவுக்கு, அம்மா உங்களுக்கு, நந்துமாக்கு, ஆதிர அத்தைக்கு, நம்ம அப்பத்தாக்கு, இப்படி எல்லாருக்கும். அண்ணி கொடுத்தாலும் எதுவும் பேசுவாங்க, கொடுக்காட்டியும் எதுவும் பேசுவாங்க. இப்ப போய் கொடுத்தா, நீங்க சீர் வேண்டாம்னு சொன்னீங்களே, நாங்க மட்டும் எதுக்கு வாங்கணும்னு, அதுக்கும் ஏதாச்சும் பேசுவாங்க. எதுக்கு இதெல்லாம் கொடுத்துட்டு? அம்மா, நீங்க சீர் வேணாம்னு சொன்னது எனக்கும் அன்பு குட்டிக்கும். ஆனா இந்த நகைங்கிறது அண்ணாமலை தாத்தாவின் வாரிசுகளுக்கு. நம்ம கம்பெனி ப்ராஃபிட் வர மொத்த பணத்திலிருந்து சேர்த்து செய்யறது. அதனால அத்தைக்கும் உரிமையுண்டு, பங்கு உண்டு. அதனால அப்பத்தா கொடுத்துப்பாங்க. இதுல ஜனனிக்கும் பிரியாவுக்கு மட்டும் அப்பா தன்னோட சொந்த காசுல செஞ்சிருக்காங்க. என் புருஷன் எப்பவும் ஹீரோ தான். அவர் எப்பவுமே எல்லாரையும் சேர்த்து தான் பண்ணுவாரு. மகிழ் புன்னகைத்து கொண்டே தன் தம்பியை ரெடியாக்கி, குட்டி போய் கண்ணாடியில் பாரு, எப்படி இருக்குன்னு பாரு. அவன் தன் அம்மாவை பார்த்து, நான் எப்படி இருக்கேன்? உனக்கு என்ன தங்கம்? நீ நடந்தா அழகு, உட்கார்ந்தா அழகு. நீ என்ன பண்ணினாலும் உன் அப்பா மாதிரி அழகுதான். ஐயோ, என் கண்ணும் பட்டுடும் என்று வேகமாய் தன் கண்ணில் இருக்கும் மையை எடுத்து மகனின் கன்னத்தில் ஒரு பக்கமாய், மகளின் கன்னத்தில் ஒரு பக்கமாய் வைத்துவிட்டு இருவரையும் கைகளால் திஷ்டி சுற்றிவிட்டு, சரி சரி, நீயும் தம்பியும் கீழே போங்க, நான் போய் மிருதுவை ஒரு பார்வை பார்த்துட்டு வரேன். அஞ்சு மிருது அறைக்கு போக அங்கே தயாராகி இருந்த மிருதுவை பார்த்து, என்னடி கிளம்பிட்டியா? என்னத்த வெறுங்கையோட வந்து பேசுறீங்க? எனக்கு நகையெல்லாம் எதுவும் எடுத்துட்டு வரலையா? என்னோட லாக்கர் நிறைய நகை இருக்கு. ஆனா என்னோட மகன் நிலவன் உன் கழுத்துல தாலி கட்டி என்னோட வீட்டு மருமகளா வந்ததும் உனக்கு தலையில இருந்து பாத வரைக்கும் நகை போடுறேன். இப்போ என் அண்ணன் மகளா உனக்கு ஒன்னும் கொடுக்க மாட்டேன். ஏனுங்கத்த இப்ப எல்லாம் செய்ய மாட்டீங்க? சும்மாவே என் அம்மாவும் எங்க அண்ணியும் இப்பெல்லாம் சண்டைக்கு பாஞ்சுக்கிட்டு இருக்காங்க. நான் எதையாவது ஆசைப்பட்டு செஞ்சு இந்த கல்யாணத்துல அது ஒரு பிரச்சனையா வர வேண்டாம். இந்த கல்யாணமாவது சண்டை இல்லாம நடக்கணும்னு நான் நினைக்கிறேன். சண்டையில கூட உங்க அப்பத்தா உங்க அம்மான்னு சொல்லாம எங்க அம்மா எங்க அண்ணின்னு சொல்றீங்க. ஆனா கோபமா இருக்கீங்க. இது என்ன லாஜிக்? பெத்த அம்மாவை பிள்ளைய வெறுக்கிறப்போ கூட தாங்கிப்பா. ஆனா தாம் பெத்த பிள்ளைய இன்னொருத்தவங்க பழி சொல்றப்போ எந்த தாயும் ஏத்துக்க மாட்டாங்க. அப்போ வரும்ல ஒரு கோபம், வெறுப்பு. அதுதான். அது எல்லாம் நீ தெரிஞ்சு என்ன பண்ண போற? சந்தோஷமான நேரத்துல எதுக்கு சங்கடமான விஷயங்களை பேசிக்கிட்டு? நீங்க எனக்கு அத்தையா மாமியாரா? என் மகனை கண் கலங்காம பாத்துக்கிட்டா மட்டும்தான் நான் உனக்கு அத்தை. உன்னை மருமகளா நடத்துவேன். ஏதாவது பண்ணுனா மாமியாரா மாறிடுவேன் என்று கோபமாய் பேசுவது போல் பேச, அத்தை உங்களுக்கு கோபம் கொஞ்சம் கூட செட்டே ஆகல. சரி வா, கீழே போலாம், சாமி கும்பிடலாம். அத்தை, நான் எப்படி இருக்கேன்னு சொல்லவே இல்ல. கண்ணு பட்டுடுண்டி சொல்லிப்புட்டா. நான் நல்லா இருக்கேனா இல்லையா? ரொம்ப அழகா இருக்க, அதனாலதான் நான் எதுவும் சொல்லல. நிஜமாவா? எங்க ரத்தத்துல பிறந்தா அழகு தன்னால வந்துடுண்டி. எங்க அண்ணன் ஒரு அழகு, எங்க அக்கா அழகோ அழகு, நான் பேரழகி. அப்ப எங்க வீட்டு வாரிசு உனக்கு மட்டும் என்ன குறையா இருக்கும்? அப்போது அங்கே வந்து நிலவன், சித்தி சொல்லவே இல்ல உங்க வீட்டு வாரிசுங்க எல்லாம் ரொம்ப அழகா இருக்கீங்கன்னு. எங்களுக்கு என்னடா குறை? அத சித்தப்பா கிட்ட தானே கேட்கணும். ஓ சாரி, அந்த அளவுக்கு வந்துட்டீங்களா? அழகா இல்லாம தான் எங்க அண்ணன் பொண்ண சுத்தி சுத்தி பிடிச்சியாக்கும். அறியா புள்ள, தெரியா வயசுல தெரியாதனமா ஒரு தப்பு பண்ணிப்புட்டேன். இப்ப அதுல இருந்து தப்பிக்க வாய்ப்பு கிடைக்குமாங்க? அஞ்சு மிருதுவை பார்க்க அவள் முறைக்கு, தப்பிக்கவா வாய்ப்பு கேட்கிற கண்ணா? அஞ்சு மிருதுமா அத்தை என்றால் கொலை வெறியோடு. இருந்தாலோ இவன் நான் வளர்த்த பிள்ளை. இப்ப நீ சந்திரமுகியா மாறி நிக்கிற. உன்னோட வழி எனக்கு புரியுது. நான் கொஞ்ச நேரம் கீழே போறேன். சட்டை கசங்காத அளவுக்கு உன்னோட கோபத்தை காட்டிக்கோ. அப்புறம் மாப்பிள்ளை பையன் முகத்தில் என்ன அடின்னு கேட்டா நான் என்னன்னு சொல்றது என்று பாவமாய் முகத்தை வைத்து கொண்டே தனக்குள் வரும் சிரிப்பை அடக்கி கொண்டு சிரித்து கொண்டே அவள் முன்னாடி போக நிலாவன் நிமிர்ந்து பார்த்தான். மிது மார்பின் குறுக்கே கைகளை கட்டி, தப்பிக்கவா வழி கேட்கிறீங்க? அவன் கண்ணில் வல்லவன் கிளைமாக்ஸ் காட்சியில் ரீமாசன் வரும்போது வரும் ஒரு மியூசிக் காதுகளில் ஒலித்தது. வேகமாக, சித்தி என்னை தனியா விட்டுட்டு போகாதீங்க, நீங்க அழகா அழகுதான் என்று பின்னாடியே ஓடி வந்தான் அவன்.
பேச்சாடா பேசுற, கொன்னுடுவேன் கொன்னு என்று கிண்டல் அடித்து கொண்டு மிருதுளாவின் கைப்பிடித்து அழைத்து வந்தாள் அஞ்சு. வரும் வழியில் அஞ்சு முகிலன் அறையை தட்ட கிளம்பி வெளியே வந்த முகிலன், சித்தி நான் எப்படி இருக்கேன்? மாப்பிள்ளை கணக்கா இருக்கடா. குட்டி புலி கிளம்பிட்டானா? கீழே இருக்காண்டா. சித்தி எதுக்கும் எக்ஸ்ட்ரா ஒரு தாலியை ரெடி பண்ணிக்கோங்க. அங்க வந்து கல்யாணம் வேணும்னு கேட்டா என்ன பண்றது? அவனை கெடுக்கிறதே நீதான்டா. மாப்பிள்ளைன்னு பாக்குறேன், இல்ல மண்டையிலேயே கொட்டி போடுவேன். அவன் அஞ்சுவின் கைப்பிடித்து சிரித்து கொண்டே, எனக்கு எப்படா அவன் கல்யாண வயசுக்கு வருவான்? அவன் கல்யாணத்தை இப்படி ஜோரா நாங்க எல்லாம் சேர்ந்து நடத்துவோன்னு ஆசையா இருக்கு சித்தி. இன்னைக்கு இருக்கிற மாதிரி என்னைக்கும் நீங்க இப்படி ஒத்துமையா இருக்கணும் முகிலா. நாங்க உங்க பசங்க சித்தி, எப்பவும் இப்படிதான் இருப்போம் என்று நிலவன் அவளின் இன்னொரு கையை பிடித்து கொண்டான். அவள் திரும்பி மிருதுவை பார்க்க அவள் மெல்ல வந்து கொண்டிருந்தாள். அஞ்சு, டேய் நிலவா லூசு, ஏன் சித்தி திட்டுறீங்க? உனக்காக எல்லாத்தையும் விட்டுட்டு இங்க வந்து இத்தனை நாள் தனியா இருந்தது ஓகே, இந்த நிமிஷத்துலயாவது அவ கையை பிடிச்சிட்டு வரலாம்ல. சித்தி கீழே அப்பத்தா அம்மா எல்லாம் இருக்காங்கல்ல. நீ அப்படி யோசிச்சா அதுக்கு அவ இன்னொரு நாள் சண்டை போடுவா. உங்க சித்திய பார்த்ததோ என்ன விட்டுட்டு போயிட்டீங்களேன்னு. இது வேறையா? போப்போ, பொண்டாட்டிய மேனேஜ் பண்ற விஷயத்துல கத்துக்கோ என்று அவன் காதில் சொல்லிக்கொண்டே முகிலன் கையோடு பின்னாடி நடந்து வர, முகிலன் நமக்கெல்லாம் எந்த பிரச்சனையும் வராதுங்க சித்தி. பிரியா எல்லாம் உங்க கையை பிடிச்சு நடந்து வந்தா திட்டவே மாட்டா. பிரியா கொஞ்சம் மூளை உள்ளவடா, அதிகமாவே அறிவுள்ளவ. நீ தொல்லன்னு அவளுக்கு உன்னை பார்த்தப்பவே தெரிஞ்சிருக்கும். அதனால தொல்லைய கட்டி என் தோளில் சுமக்கணும். நம்ம விட்டு போனா போதும், சந்தோஷமா இருப்பா. ஆனா மிருது அப்படியா? எங்களை மாதிரி தொல்லையே தூக்கி தோளில் போட்டு சுமக்கிறா என்றதும் சித்தி என்றான் கத்தி. அதில் அஞ்சு சிரித்து கொண்டே முன்னாடி வந்து விட்டாள். நிலவன் மிருதுவின் விரல்களோடு தன் விரல்களை கோர்க்க அவளும் கைகளை தட்டிவிட, ஏண்டி கையை தட்டிவிட? அதான் அறியாத வயசுல தெரியாம செஞ்சுட்டேன்னு சொன்னீங்களே, அது விளையாட்டுக்கு சொன்னேன்டி. மனசுல இருக்கிறது தான் வாயில வரும். அவன் வேகமாய் பிள்ளையார் முன்னாடி 2 காதுகளிலும் கைகளை வைத்து தோப்புக்கரணம் போட்டு, மன்னிச்சிட்ரி, இப்பவே வேணும்னா உன் காலில் விழுந்துடட்டுமா? முகிலன் திரும்பி தன் அண்ணனை பார்க்க அந்த காட்சியை முகிலன் பார்த்து கொண்டே, சித்தி நீங்க பத்த வைத்த நெருப்பு அங்க பத்திக்கிட்டு எரியுது பாருங்க என்றதும் அவள் திரும்பி பார்த்து கொண்டே சிரித்து கொண்டே, அதையெல்லாம் பார்க்காதடா, வா போலாம் என்று அவனை அழைத்து கொண்டு முன்னாடி வர, நிலவன் தயவு செஞ்சு மூஞ்சியை தூக்கிட்டு நாள் முழுசும் உட்கார்ந்துடாத. உன்னை சமாதானப்படுத்துற அளவுக்கெல்லாம் தெம்பில்ல உடம்பில். அவள் அவனை முறைக்க, ப்ளீஸ் டி என்றான் பாவமாய். இன்னைக்கு ஒரு நாள் வரைக்கும் தான் நீங்க ஆடுவீங்க. நாளையிலிருந்து ஏன் பக்கம் காத்து வீசும், அப்புறம் பாத்துக்கிறேன் என்று அவள் முன்னே போக நிலவன் பின்னாடியே ஓடி வந்தான். அஞ்சு நிலவன் முகிலன் மிருதுவோடு அங்கே வந்துவிட்டு தன் கணவனை பார்க்க அவன் அங்கு இல்லாதது கண்டதும் அறைக்கு போனாள். அன்னமும் அருணாச்சலமும் பூஜை அறையில் இருக்க, அஞ்சு எல்லாரும் வாங்க, சாமிய நம் குலதெய்வத்தையோ உங்க இஷ்ட தெய்வத்தையோ மனசார கும்பிடுங்க. இன்னிலிருந்துதான் உங்க தலைமுறை தலையெடுக்க போகுது, சந்தோஷமா ஆரம்பிக்கணும் என்று அவர்களை சாமி கும்பிட சொல்லிவிட்டு, அதேமா ஈஸ்வரையும் பெரிய தாத்தாவையும் கூட்டிட்டு வா. ஈஸ்வர தாத்தாவை கிளப்பிட்டு இருக்கானுங்கம்மா, கொஞ்ச நேரத்துல வந்துடுவான். நீங்க பூஜை ஆரம்பிங்க, முடிக்கும் போது தம்பி வந்துடுவான். அன்பு ஓடி வந்து அருணாச்சலத்தின் முன்னாடி நின்று, தாத்தா என்னுடைய ட்ரெஸ் எப்படி இருக்கு? நெற்றியில் முத்தம் வைத்து குட்டி முருகன் போல இருக்க. முகிலன் நிலவனிடம், நான் சொன்னேன் இல்ல, அதான் நடக்க போகுது. என்ன சொன்ன? முருகன் என்று. அப்ப 2 கல்யாணம் கன்ஃபார்ம். அண்ணம் தன் பேரனின் மண்டியில் கொட்டி, என் மகனுக்கும் தான் ஈஸ்வர்னு பேர் வச்சேன். அவன் இன்னைக்கு வரைக்கும் 5 கூட தானே வாழ்றார். அது மாதிரிதான் எங்க தங்கமும் என்று அன்புவின் நெற்றியில் முத்தம் வைத்தார். ஏனோ பெரியவர்கள் பேசும் வார்த்தைகள் குழந்தைகளின் மனதில் அப்படியே பதியும். அதனால் தான் என்னவோ அந்த வீட்டில் சில விஷயங்களுக்கு ஆன பதில்களை அப்போதே பெரியவர்கள் மனதில் பதியும்படி அழுத்த சொல்லிவிடுவார்கள். அதைத்தான் அன்னம் குடும்பம் சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறது. குழந்தைகளின் வளர்ச்சியை மிகவும் தெளிவாக ஒரே நேர்கோட்டில் எப்படி உருவாக்கணும் என்பதை வார்த்தைகளின் மூலமாகவோ செயல்களின் மூலமாகவோ சொல்களின் மூலமாகவோ மனதில் பதித்து விடுவார்கள். அன்புவையும் அவர்களின் வார்த்தை செதுக்கிக் கொண்டிருந்தது. சலனம் 470. அஞ்சு கணவனை தேடி அறைக்கு வர அங்கே இல்லை. எங்கே போயிருப்பார் என்று யோசித்தவள் தாத்தாவின் அறையாகத்தான் இருக்கும் என்று அங்கே வர, அவர் பட்டு வேட்டியில் பட்டு சட்டையில் அமர்ந்திருக்க, ஏனோ வயோதிகம் அவரை கொஞ்சம் தளர்த்தி இருந்தாலும் அவர் கால் தடுக்கி கோவிலில் கீழே விழுந்துவிடக்கூடாது என்பதற்காக ஒரு தேக்கு மரத்து கைத்தடியை ஈஸ்வர் கையில் எடுத்துக்கொண்டான். அங்கே வந்தவள், நீங்க இங்கே இருக்கீங்களா என்று கேட்டுக்கொண்டே, தாத்தா செம்மையா இருக்கீங்க என்று சொல்லிக்கொண்டு ஈஸ்வர் அருகில் வந்து, நான் எப்படி இருக்கேன் என்று அவனுக்கு மட்டும் கேட்டுவிட்டு நிற்க, பட்டு சேலை அமர்க்கலம் இல்லாத அழகியவள் மூச்சை இழுத்து விட்டு
என்றான். வார்த்தைகள் தேவையில்லை. அந்த அவளுக்கு இப்போது போதுமானது. அது சொல்லியது நீ ரொம்ப அழகா இருக்க என்று. அவள் அவனை இடித்துவிட்டு பக்கத்தில் வந்து நிற்க, அண்ணாமலை, உங்க 2 பேரையும் இப்படி பார்க்கும்போது மனசுக்கு நிறைவா இருக்குமா? உன்னை தவிர வேறொரு பெண் சத்தியமா ஈஸ்வருக்கு பொருத்தமா இருந்திருக்காது. பெண் அவள் தனது பிளவுஸை தூக்கிவிட்டு தெரிஞ்சுக்கோங்க என்னோட பவர. அவன் அவளிடம், நைட்டு என்கிட்ட தான் வரணும், பார்த்து பேசு. அடுத்த நொடி அவள் கும்பிடு போட்டு விட்டாள். அண்ணாமலை, அஞ்சுமா, தாத்தா, அங்கு திருநீர் தட்டு இருக்கு பாரு, எடுத்துட்டு வா. திருநீர் தட்டை எடுத்து வந்து அவள் அவரின் நெற்றியில் பூச, அவர் சிரித்து கொண்டே, நாளைக்கு நான் இந்த காட்சியை பார்ப்பதற்கு இருப்பேனோ இல்லையோ, அதான் உனக்கு பூசலாம்னு கேட்டேம்மா. அதெல்லாம் அன்பு கல்யாணம் வரைக்கும் இருப்பீங்க தாத்தா என்றாள் அவளின் இயல்பு மாறாமல். ஒரு நிமிஷம் தாத்தா என்றவன் அஞ்சுவை பார்வையாலே சொல்ல, அவள் தலையாட்ட இருவரும் தம்பதியர்களாய் அவரின் காலில் விழ, காலில் எல்லாம் எதற்கு என்று சொல்லிக்கொண்டு, என்னைக்கும் நீங்க இப்படியே இருக்கணும் சந்தோஷமாய். என் வாழ்க்கையில் நாம் பண்ணின ஒரே நல்லது உனக்கென்றால் அஞ்சுவை உனக்கு கட்டி வைத்ததுதான் என்று இருவரின் நெற்றியிலும் திருநீர் வைத்தார். இருவரும் ஆசீர்வாதம் வாங்கி கொண்டு தாத்தாவின் கையை ஆளுக்கு ஒரு பக்கம் பிடிக்க, அவரோ, நானே கொஞ்சம் நடப்பேன், பரவாயில்லங்க தாத்தா என்றபடி இருவருமே மெல்ல கையை பிடித்து கொண்டு நடந்தனர். அழகியல் நிபுணர்களில் சில பெண்கள் நந்தினியிடம் வந்து, மேடம், நாங்க இங்க எல்லாருக்கும் மேக்கப் போட்டு முடிச்சிட்டோம், அடுத்து என்ன பண்றது? நீங்க எல்லாம் கெஸ்ட் ஹவுஸ் போயிடுங்க, அங்க ரெஸ்ட் எடுங்க. மதியம் 2 மணிக்கு ரிசப்ஷனுக்கு நீங்க அகெயின் மேக்கப் ஸ்டார்ட் பண்ற மாதிரி இருக்கும். அங்கே ஓடி வந்த அஞ்சு, மெயின் மேக்கப் ஆர்டிஸ்ட், அதிலும் முக்கியமாக முகத்துக்கு பண்றவங்க யார் இருக்கீங்க? 2 பெண்கள், நாங்க ஃபேஸுக்கு பண்றவங்க. ஒரு அரை மணி நேரம் நீங்க இங்க இருக்கிற மாதிரி இருக்கும். மேம், நாங்க ஆல்ரெடி எல்லாம் முடிச்சிட்டோம். நீங்க முடிச்சிட்டீங்க தான், ஆனா கிளம்புறப்போ எங்க பிள்ளைங்க அழுது அழுது கண்ணீராலேயே முகத்தை கழுவிடுவாங்க. அப்புறம் தாலி கட்டுறப்போ ஃபேஸ் ரொம்ப டல்லா இருக்கும். அதனால நீங்க கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க. மேம், வெயிட் பண்றோம், ஆனா அது வாட்டர் ப்ரூஃப் தான், அழுதாலும் களையாது. அஞ்சு, கண்ணு கலங்கி அழுதா? கண்ணும் தான், எதுவுமே அழியாது. நந்தினி, ஒருவேளை தேவைப்பட்டா உங்களை தேட முடியாது. ஒரு 1/4 மணி நேரம் வெயிட் பண்ணிட்டு அப்புறம் கெஸ்ட் ஹவுஸ் போயிடுங்க என்று சொல்லிவிட்டு இருவரும் வந்தனர். அண்ணாமலை வந்ததும் அன்னம் பூஜையெல்லாம் முடித்துவிட்டு எல்லாரும் பெரிய தாத்தா சின்ன காலில் விழுந்து, அம்மா அப்பா காலில் எல்லாம் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கோங்க என்றார். அஞ்சு திருநீர் தட்டை எடுத்து வருவதற்காக போக, அவளின் சேலை முந்தானை கீழே வரை இருக்க, ஈஸ்வர் வேகமாய் அவளின் கைப்பிடித்து, ஏய், என்னங்க, சேலை முந்தான பாருடி, கீழே வரைக்கும் இருக்கு, எங்கேயும் தட்டி கிட்டி கீழே விழுந்துடாத, சீக்கிரம் போய் கலட்டி கட்டிட்டு வா. அதெல்லாம் விழமாட்டேன். கல்யாண பரபரப்பில் உன்னை எல்லாம் தாங்கி பிடிச்சிட்டு இருக்க முடியாது. ஒழுக்கமா மாத்தி இப்பவே கட்டிக்கோ. இது எனக்கு இன்னைக்கு தேவைப்படும், அதுக்காக தான் கட்டியிருக்கேன். நான் சொல்றத சொல்லிட்டேன், அதுக்கப்புறம் உன் இஷ்டம். அவள் சிரித்து கொண்டே முந்தானை எடுத்து இடுப்பில் சொருகி கொண்டு போக அவளையே பார்த்தான். லூசு, எனக்கு சொல் பேச்சு கேட்டிருக்கா என்று நினைத்தபடி வந்தான். அஞ்சு திருநீர் தட்டில் சூடம் வைத்து எடுத்து வந்து தாத்தாவின் அருகே நிற்க, அண்ணாமலை, ஈஸ்வர் அந்த பெட்டியை கொஞ்சம் கொடுப்பா. ஈஸ்வர் ஒரு சிறு பெட்டியை அவரிடம் திறந்து கொடுக்க, அதில் பணக்கட்டுகள் இருந்தது. முகிலன், என்ன தாத்தா, எல்லாருக்கும் பணம் தர போறீங்களா? ஆமா, இது என்னோட சம்பள பணம். உங்க எல்லாருக்கும் கல்யாணம் அப்போ கொடுக்கணும்னு வைத்திருந்தேன். அண்ணம், எல்லாரும் போய் தாத்தாவின் காலில் விழுந்து ஆசிர்வாதம் வாங்குங்க. முதலில் ஓடி வந்து அன்பு தன் காலில் விழுந்தான். முகிலன், சித்தி, நான் சொன்னேன்ல, எதுக்கும் இன்னொரு தாலி ரெடியா வச்சுக்கோங்க. அடி வாங்க போற, வாய மூடிட்டு நில்லுடா. அதில் எல்லாரும் சிரித்து விட்டார்கள். அந்த காட்சியை கண்டு அவன் எல்லாரையும் பார்த்து, ஏன் சிரிக்கிறீங்க? நிலவன், குட்டி, தாத்தா என்ன சொன்னார்? எல்லாரின் கல்யாணத்துக்கும் காசு தரேன் தானே சொல்றார். நீங்க முதலில் வந்த உங்க கல்யாணத்தப்போ தாத்தா இருக்கார், தரார். என் கல்யாணத்துக்கு தாத்தா இருப்பாரா? அதான் நானும் வாங்கிக்கிறேன். ஈஸ்வர், அன்பு, வாய் அதிகமா போகுது உனக்கு. அண்ணாமலை ஈஸ்வரிடம், நானே அவன்கிட்ட உன் கல்யாணத்துக்கு இருக்க மாட்டேன்னு சொல்லியிருக்கேனே. அவன் உண்மைத்தானே சொல்றான். நம்ம என்ன சொல்லி தரமோ அதைத்தான் அவனும் பின்பற்றுகிறான், பேசுகிறான். நான் சொன்னேன் இல்ல, ஷார்ப் மைண்ட், பெரிய ஆளா வருவான் என்று. அவன் கல்யாணத்தப்போ நான் இருக்க மாட்டேன், அதான் இப்பவே காசு வாங்குறான் என்று பெட்டியிலிருந்து ஒரு பணக்கட்டை எடுத்து அன்புவின் கையில் கொடுத்தார். அவனோ, இதை நான் என்ன பண்ணணும்? உனக்குன்னு ஏதாவது வாங்கிக்கோ, ஆனால் இது என் உழைப்பில் வந்தது. இந்த காசை கரியாக்க கூடாது. கரியாக்க கூடாதுன்னா, இப்போ தீபாவளி வருதுன்னு, அப்போ பட்டாசு வாங்கினா என்ன ஆகும்? பட்டாசு வெடிப்போம், ஹாப்பியா ஃபீல் ஆகும். பட்டாசு வெடிச்ச பின்னாடி என்ன ஆகும்? கருப்பாகி வேஸ்ட் ஆயிடும். அப்போ இந்த காசை தீ வச்சு எரிச்சிடலாமா? நோனோ, இது காசு. காசு கொடுத்து பட்டாசு வாங்கி அதை வெடிச்சு கரியாக்குவதும் இந்த காசை நேரடியா எரிப்பதும் ரெண்டுமே ஒண்ணுதான். அதான் காசை கரியாக்குறோம்னு அர்த்தம். அப்போ இந்த காசை என்ன தான் பண்ணி செலவு பண்ணணும்? உன்னிடம் 10 ரூபாய் கொடுத்தா அது நியாயமான வழியில்
ரூபாய 20 ரூபாயாக மாற்றுவது உழைப்பு. அந்த 20 ரூபாயை வைத்து 10 ரூபாய் உருவாக்குவது முன்னேற்றம். அந்த 100 ரூபாய் வைத்து ஒரு தொழிலை நீ உருவாக்கினால் அது திறமையும் முதலாளித்துவமுமாக மாறிவிடும். உன் அப்பா உன் பெரியப்பா மாதிரி நீ வரணும். அதற்கு நீ இந்த பணத்தை கரியாக்குவதும் நீ அதற்கு முதலாளியாவதும் உன் கையில் தான் இருக்கு. அவன் வயதிற்கு என்ன புரிந்ததோ அதை வாங்கி கொண்டு வந்து அருணாச்சலத்திடம் கொடுத்தான். அவரோ, இதை உனக்கு தானே பெரிய தாத்தா கொடுத்தார். எங்க அப்பாவுக்கு பெரிய தாத்தா இருக்கிற மாதிரி எனக்கு நீங்க தானே இருக்கீங்க. நாளைக்கு நான் வளர்ந்ததும் நீங்களும் எனக்கு காசு கொடுப்பீங்கல்ல, அந்த காசெல்லாம் வாங்கிட்டு போய் நான் தொழில் பண்ணிக்கிறேன். அருணாச்சலம் சந்தோஷமாக அதை வாங்கி வைத்து கொண்டார். அண்ணாமலை ஈஸ்வரை பார்த்து தன் மீசையை திருகிக் கொண்டார். ஈஸ்வர் புன்னகைத்து கொண்டே தன் மகனை பார்க்க அவன் சற்று நேரத்தில் குழந்தையாய் மாறி தன் அண்ணன்களோடு விளையாட ஆரம்பித்தான். சில நேரம் அவன் பேசும் வார்த்தைகள் வயதுக்கு மீறிய பேச்சாக இருந்தாலும் பல நேரம் அறிவுபூர்வமாகவும் இருக்கும். கூடவே எப்படி இவனுக்கு நாம் எதுவும் கற்றுத்தராமல் ஒரு விஷயத்தில் இவ்வளவு கூர்மையாக இருக்கிறான், அதுவும் பின்னாடி தான் ஆரம்பிக்க போகும் தொழிலுக்கு முன்னாடியே பணம் வாங்கி வைப்பது என்று ஈஸ்வரின் பார்வை அன்புவின் மீது படிந்தது. அதன் பின் நிலவனும் மிருதுவும் அண்ணாமலை தாத்தாவின் காலில் விழ அவர்கள் இருவருக்கும் பணக்கட்டை கொடுத்து ஆசிர்வதித்தார். அடுத்து முகிலன் வந்து விழுந்தான். அவனுக்கும் பணக்கட்டு கொடுத்து ஆசிர்வதித்தார். அடுத்து ஆதினி வந்து விழுக, நீ ஆசைப்பட்ட வாழ்க்கை கிடைச்சிருக்கு, சந்தோஷமா வாழணும் என்று சொல்லி பணக்கட்டை கொடுத்தார். மகளினி வந்து தன் தாத்தாவின் காலில் விழ அவளின் நெற்றியில் முத்தம் வைத்து, இந்த வயசுல நான் உனக்கு இவ்வளோ பெரிய வழியை கொடுத்திருக்க வேண்டாம், ஆனால் வழி நிறைந்த வாழ்க்கை ரொம்ப சக்சஸ்ஃபுல்லாக வைக்கும் என்று சொல்லி பணக்கட்டை நீட்ட ஆசீர்வாதம் வாங்கி திருநீறு பெற்று பணத்தையும் வாங்கி கொண்டு எழுந்தாள். அன்னமும் அருணாச்சலமும் தன் மாமனாரின் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்க, அடுத்து அதியம்மான் நந்தினி விழுந்து வாங்க, ஈஸ்வர் அஞ்சுவும் அதே இடத்தில் மீண்டும் ஒரு முறை விழுந்து ஆசீர்வாதம் வாங்கி கொண்டார்கள். அதன் பின் அன்னலட்சுமி அருணாச்சலம் நெருக்க இளையவர்கள் மீண்டும் தாத்தா பாட்டி காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்க அன்னலட்சுமி தன் கண்ணீரை கட்டிக்கொள் வைத்துக் கொண்டார். நல்ல நாளில் அழுதுவிடக் கூடாது என்பதால் மனதில் தன் குலதெய்வத்தை மனதார நினைத்து கொண்டு இளையவர்களை ஆசிர்வதித்தார். அன்னம் கண்கள் அழ தயாராகி கொண்டிருந்தது. தான் அழ ஆரம்பித்தால் அடுத்தது அப்படியே எல்லோரும் அழுது விடுவார்கள் என்பதால் தன்னால் முடிந்தவரை தனது கண்ணீரை கட்டுக்குள் வைத்திருந்தார். முகிலன் எல்லோரும் சோகமாய் இருப்பதை கண்டு அந்த இடத்தை கலகலப்பாக மாற்ற நினைத்து, அப்பத்தா நீங்க எங்களுக்கு பணம் தரலையா? இந்த வீட்டில் எல்லாமே என் மாமனார் தான், அவர் ஒருத்தர் கொடுத்தால் போதும். நிலவன் வேகமாய் மிருதுவிடம், பாத்தியா எங்க அப்பத்தா இந்த வீட்ல எப்படி ஒரு சாம்ராஜ்யத்தை நடத்துறாங்கன்னா, வேலை ஒரு பக்கம் இருந்தாலும் பேச்சு திறமையும் இருப்பதால் தான். அவங்கள ஃபாலோ பண்ணி தான் எங்க சித்தியும் இருக்காங்க. நீயும் இந்த மாதிரி பேசினாதான் எங்க அம்மா சித்திக்கிட்ட எல்லாம் பொழைச்சிக்க முடியும். அன்னம், அடப்பாவி, என்ன இப்படி சொல்லி போட்ட? அஞ்சு நிலவன் முதியில் போட, விளையாட்டுக்கு சொன்னேன் சித்தி. ஏனோ மெல்லிய சிரிப்பு சத்தம் எல்லோரின் முகத்திலும். அடுத்து அதியும் நந்தினியும் அஞ்சுவும் ஈஸ்வரும் பெற்றவர்களின் காலில் விழுந்து வணங்க சந்தோஷமாய் அவர்களை ஆசிர்வதித்தார்கள். அடுத்து அதியம்மா நந்தினியின் காலில் இளையவர்கள் விழ, அண்ணம் நந்தினி, யாரும் அழக்கூடாது, நல்ல நாள்ல இதுக்கு அழுதுகிட்டு, அதனால யாரும் அழுதிடக்கூடாதுமா என்று சொன்னதும் அவர்களும் தங்களை கட்டுப்படுத்தி கொண்டு திருநீர் வைத்தார்கள். இளையவர்கள் ஆசி வாங்கி கொண்டு கடைசியாக ஈஸ்வர் அஞ்சுவின் காலில் விழுந்தார்கள். ஒவ்வொருவராய் காலில் விழ ஈஸ்வரும் அஞ்சுவும் திருநீர் வைத்து கொண்டே இருக்கும் போது மகள் குனிந்து ஈஸ்வர் பாதம் தொட ஈஸ்வர் கண்களை இறுக்கி மூடிக்கொண்டான். மகளினியின் விழிநீர் ஈஸ்வர் பாதங்களை நினைக்க ஈஸ்வர் எவ்வளவு கட்டுப்படுத்த முயன்றும் முடியவில்லை. குலுங்கி அழ ஆரம்பிக்க அவ்வளவுதான். எல்லோரும் தேக்கி வைத்த கண்ணீர் ஆராய் வடிய ஆரம்பித்தது. தான் அழுதால் எல்லோரும் இன்னும் அதிக நேரம் எடுத்துக்கொள்வார்கள் என்று பயந்து போன அஞ்சு ஒரு சந்தோஷமான நேரத்தை ஏன் துக்க வீடு போல் மாற்றணும் என்று நினைத்து அஞ்சு வேகமாய் தன் சேலையை எடுத்து கணவனின் முகத்தை துடைத்து, அவ இங்கிருந்து போகும்போது சந்தோஷமா போக வேண்டாமா? ஈஸ்வர் குனிந்து மகளின் கண்ணீரை துடைத்து அவளின் நெற்றியில் முத்தம் வைக்க அவள் ஈஸ்வரை கட்டிக்கொண்டு கேள்வி அழ ஆரம்பித்தாள். மகளின் கண்ணீரில் ஈஸ்வர் இதயம் சில்லு சில்லாய் நொறுங்கியது. இந்த வழி எப்படி இருந்தது என்றால், முதலாய் திருமணம் முடிந்து அஞ்சு பிரிந்து போன போது அனுபவித்தது. அதற்கு பின் இன்றுதான் அந்த கொடூர வழியை அனுபவிக்கிறான். அவளோ, அப்பா, மார்பில் முகம் புதைத்து தன் அக்கா ஏன் அழறாங்க என்று அன்பு ஓடி வந்து அக்கா என்று அவளை கட்டி கொண்டான். அஞ்சு தன் அழுகையை கட்டுப்படுத்தி கொண்டு, மகிழ் அழுகை நிறுத்து, நேரமாச்சு, அழுதுட்டே வீட்டை விட்டு வெளியே போகக்கூடாது, கண் தொடச்சு அப்பா கிட்ட ஆசிர்வாதம் வாங்கு. அவள் கண்ணெல்லாம் துடைத்து பெற்றோரிடம் ஆசிர்வாதம் வாங்கி முடிக்க
அன்பு, அக்கா உங்களுக்கு இந்த கல்யாணம் பிடிக்கலையா என்றான் கண்ணீருடன். அஞ்சு மகனின் தலையை தொட்டு, அதெல்லாம் அவளுக்கு இந்த கல்யாணம் பிடிச்சிருக்கு. உங்க அக்கா தான் விருப்பப்பட்டு அவனை கட்டிக்கிட்டா. இப்போ இங்க இருந்து போறதுக்கு தான் அழறா. நீ உடனே தேவையில்லாததெல்லாம் நினைச்சுக்க கூடாது. போ, சீக்கிரம் போய் கார்ல ஏறு. இப்ப இது சந்தோஷமான நேரம். இது உன்னோட அண்ணனுக்கு அக்காங்க எல்லாருக்கும் கல்யாணம் நடக்க போகுது. ஓடி போய் வண்டியில் ஏறி குட்டி என்றதும் அவன் தன் அக்காவை பார்க்க அவள் தலையாட்டவும் அவன் போனான். அண்ணம் ஈஸ்வரிடம், ஏன் கண்ணா, அர்ஜுனிடம் நம்மளே பேசலாமா, வீட்டோட மாப்பிள்ளையா இருக்கலாம் என்று. ஈஸ்வர் வாய் திறப்பதற்குள் அஞ்சு, அத்த, எப்படியோ நம்ம வீடு கட்டுறதுக்கு 6 மாசம் ஆகும். அது வரைக்கும் அவ புருஷ வீட்டில் இருக்கட்டும். அவ அங்க இருக்கிறது தான் அவளுக்கு நல்லது. ஈஸ்வர் திரும்பி அஞ்சுவை பார்க்க, நான் சொன்னா நல்லதுக்கு தானுங்க சொல்லுவேன். எல்லோரும் வெளியேறியதும் பெண்ணவள் தன் முந்தானை வைத்து கணவனின் கண்களை துடைத்தெடுத்து, இப்ப புரியுதுங்களா என்னோட முந்தானை எதுக்கு உதவுதுன்னு? ஈஸ்வர் நிமிர்ந்து, என்னடி நக்கலா என்று அவளை பார்க்க, இங்க பாருங்க, நான் சொல்றேன், தப்பா நினைச்சுக்காதீங்க. உங்களுக்கு நான் தான் கடைசி வரைக்கும். அதனால என்னோட கையை இறுக்கி பிடிச்சுக்கோங்க என்று தன் கைகளை அவனோட கைகளுக்குள் வைத்து ஒரு அழுத்தம் கொடுத்தாள் காதலுடன். உனக்கு மகிழ் போறதில் கஷ்டமா இல்லையாடி? எப்படி இப்படி இயல்பா இருக்க? ரொம்ப வலிக்கும். எனக்கும் அழுக வந்துச்சு. நான் அழுதா இன்னும் கொஞ்ச நேரம் சேர்த்து அப்பாவும் பொண்ணு அழுவீங்க. நீங்க அழுதா போதும், உங்க பொண்ணு அழும். அப்புறம் 2 பேரும் ரொம்ப அழுவீங்க. அதை பார்த்து உடனே உங்க அம்மா, உங்க அப்பா, உங்க தாத்தா, உங்க அண்ணன் நிலவன், முகிலன் இப்படி எல்லாரும் அழுவாங்க. அழுகே வராத என் அக்கா கூட அழுதுடுவாங்க. அதான் என்னை கண்ட்ரோல் பண்ணிக்கிறேன். அப்புறம் பொம்பளை பிள்ளை அவ. இதெல்லாம் நடந்துதான் தீரும். இதுதான் நானும் பல வருஷமா சொல்லிட்டு இருக்கேன். இன்னைக்கு தான் நீங்க அனுபவிக்கிறீங்க. உலகில் பிறந்த எல்லா பொம்பளை பிள்ளையை பெற்றவங்களும் ஒரு நாள் வாழ்க்கையில் பிரிவு என்னும் வழியை மகளை அனுப்பி வைக்கும் போது இந்த சில மணி நேரங்களை கடந்துதான் ஆகணும். இதை விட கொடுமை உங்க பொண்ணு நாளைக்கு ஒரு பொம்பளை பிள்ளைய அல்லது பையனை பெத்து வந்துட்டா போச்சு. அதை பிரியறப்பவும் உங்களுக்கு இப்படிதான் வலிக்கும். எப்பவுமே அப்பாங்களுக்கு பொம்பளை பிள்ளைங்க தான் ஸ்பெஷல். அதுவும் உங்க 2 பேருக்கு அப்படி ஒரு பாசம். எல்லோரின் வீட்டிலும் அம்மாவுக்கு பையன்தான் பாசம். பிரிவு எல்லாம் இதெல்லாம் சகஜம் தானே. ஈஸ்வர் அஞ்சுவின் தோளில் கை போட்டு கொண்டே, சாரிடி. என்ன சார் சாரி எல்லாம் கேக்குறீங்க? இன்னைக்கு மகளுக்கு வலிக்கிற மாதிரி தானே. அன்னைக்கும் அண்ணனை பிரிஞ்சு வரப்ப உனக்கும் வலிச்சிருக்கும். என்னோட வலி புரியறதுக்கு உங்களுக்கு 25 வருஷம் ஆகியிருக்கு பாருங்களேன். குத்தி காட்சியாடி. ஏங்க எதை சொன்னாலும் இப்படியே கேக்குறீங்க? கல்யாணத்துக்கு நேரமாச்சு. நம்ம சண்டையை இன்னைக்கு நைட்டு வந்து வச்சுக்கலாம். எப்படியும் நைட்டு நீங்க அழுவீங்க. அப்போ உங்க கண்ணுக்கு ஒத்தடம் கொடுக்கறதுக்கு நான் தான் பக்கத்துல இருக்கணும். அதனால என்ன பகச்சுக்காதீங்க என்று சொல்லிக்கொண்டே குடுகுடுவென்று ஓடிவிட்டாள் அவள். எல்லோரின் அழுகையும் கூட ஏதாவது ஒரு விதத்தில் வெளிப்படுத்தி விட்டார்கள். ஆனால் அஞ்சுவின் வேதனையெல்லாம் மகளுக்கு விரும்பாத திருமணம் இது. அப்பா தம்பி என்று அவர்களை பற்றி யோசிக்கும் தன் மகள் தனக்கென்று ஒரு வாழ்க்கையை பற்றி, அதுவும் அர்ஜுனுடன் ஒரு 6 மாத காலமாவது தனியாக வாழ்ந்து விட்டாள். அதன் பின் அவர்களுக்குள் ஒரு புரிதல் ஏற்படும் என்ற காரணத்தினாலேயே மகளை அனுப்புவதற்கு தயாராக இருந்தாள் அவள். கணவனின் காதல் போல் வேறொன்றும் பெரிதில்லை என்று நினைக்கும் அளவுக்கு தன்னை போலவே தன் மகளும் வாழணும் என்ற ஆசை அவளுக்கு. தன் வீட்டில் அப்பாவின் நிழலிலேயே வாழ்ந்தால் அவளுக்கு கணவனின் அன்பும் தனித்துவமும் தெரியாமல் போய்விடுமோ என்ற பயம் அவளுக்கு. ஒரு வழியாக காங்கேயம் முருகன் கோவிலில் கால் வைக்க நெருங்கிய உறவினர்களை மட்டுமே அழைத்திருந்ததால் அதுவே அங்கே இடப்பற்றாக்குறை அளவுக்கு கூட்டம் இருந்தது. அண்ணாமலை ஈஸ்வர் ஒவ்வொரு ஜோடிக்கும் ஒரு 10 நிமிஷம் கேப் விட்டு கல்யாணம் பண்ணலாம். ஈஸ்வர், ஏனுங்க தாத்தா, காரணம் என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா? ஒரே மேடையில் திருமணம் செய்து ரவி பிரிஞ்சிருந்தப்போ அதி வாழ்க்கை நல்லா இருந்துச்சு. ஆதிரை நல்லா இருக்கிறப்போ அதி வாழ்க்கையில் நந்தினிக்கு விபத்து ஏற்பட்டு கஷ்டமாயிடுச்சு. ஏனோ இது உண்மையெல்லாம் இல்ல, என் மனசுக்கு அப்படி தோணுது. நல்லாவும் கொஞ்சம் கஷ்டமாவும் இருக்கிற மாதிரி எனக்கு தோணுது. அதனால ஒவ்வொரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் இடைவெளி விட்டு எல்லோரின் திருமணத்தையும் நல்ல நேரம் முடிவதற்குள் முடிச்சிடலாம். ஈஸ்வர் அதன்படியே குருக்களிடம் பேசிவிட்டு காத்திருக்கும் போது அங்கே முதலில் தீரன் கார் வந்தது. இயல்பிலேயே அழகானவன் தீரன். ஏனோ அவன் நடந்து வரும் அழகை பார்க்கவே கோடி கண்கள் போதாது. பட்டு வேட்டி சட்டையில் அவன் வர அஞ்சுவும் நந்தினியும் ஆரத்தி எடுத்து அவனை வரவேற்று உள்ளே அனுப்பிய பின்னால் வந்த துருவன், என்ன மட்டும் ஏமாத்திட்டீங்களே அத்தை, எனக்கு ஒரு பொண்ணு இருந்திருந்தா எப்படி இருக்கும்? நந்தினி கையெடுத்து கும்பிட்டு, பிறக்காத பிள்ளையாவது தப்பிச்சிட்டான்னு நினைச்சு சந்தோஷப்பட்டுக்கிறோம். என்ன மதி ஒரு ஆளெல்லாம் உங்களுக்கு மாப்பிள்ளையா வர கொடுத்து வைக்கல என்று சொல்லிவிட்டு அவர்கள் இருவருக்கும் அன்பையும் புன்னகையும் பரிசளித்து விட்டு மேலே செல்ல அதன் பின்னால் அர்ஜுன் ஒரு காரில் ஜனனி ஒரு காரில் வந்து இறங்கினார்கள். மாப்பிள்ளை தோரணை அவனை மேலும் கம்பீரமாய் காட்டியது. அஞ்சு, அர்ஜுன் இந்த பட்டு வேட்டி சட்டை உனக்காக தைத்ததா?
இல்லை உனக்காகவே இந்த பட்டு வேட்டை சட்டை காத்திருந்ததுதான் தெரியலடா. அவ்வளவு நல்லா இருக்கு. எல்லாம் உங்க ஆசிர்வாதம் அக்கா. நந்தினியும் மஞ்சுவும் ஆரத்தி எடுக்க, தேங்க்ஸ் அக்கா, தேங்க்ஸ் ஆண்டி. நான் உனக்கு ஆண்டி, என் தங்கச்சி உனக்கு அக்காவா? அவங்க எங்க இருக்காங்க இல்ல மாம்? இப்படி அத்தனை சொல்றது. அதானுங்க அப்படி கூப்பிட்டேன் என்று சொல்லிவிட்டு அர்ஜுன் மேலே போனான். நேரமாச்சு, எல்லாரும் மேலே வாங்க என்றதும் அனைவரும் ஒரே இடத்தில் கூடினார்கள். மகிழ் நிமிரவே இல்லை. தன் அப்பாவின் கண்ணீரிலேயே தவித்துக் கொண்டிருந்தாள். அர்ஜுன் கண் சிமிட்டவே இல்லை. அவளை தவிர அவன் சிந்தனை வேறு எங்கும் போகவே இல்லை.